Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரத்தை நம்மை காணும்படியாக கர்த்தர் செய்ததற்காக நன்றி. நாம் அனைவரும் எழுந்திருத்து நின்று இந்த வேளையில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தரிடத்தில் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி உங்களை ஏசப்பாவோடு கூட உறவாடுங்கள், பேசுங்கள். கர்த்தாவே, இப்படியாக இருக்கிறது என்னுடைய காரியம் என்று சொல்லி கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்கள் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வந்து ஆளுகை செய்து கொள்வதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தாவை ஏற்றுதற் காரியங்களை நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, இந்த அருமையான வேளையில் கர்த்தாவே எல்லா பாரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த விதத்திலெல்லாம் நாங்கள் பாவம் செய்தோமோ எங்களை மன்னிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஐயா. மற்றவர்களும் எங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கும்படியாக அவர்களுக்கு இருதயத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. நீர் அப்படியாக பொறுப்பேற்றுக் கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே இயேசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தாலே எங்களுடைய எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக மேலாகும். ஆண்டவரே, இந்த இடத்திலும் கூட ஊற்றுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி. ஆலோசனை கர்த்தராக இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க விடுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட கர்த்தாவே இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. பகலிலே ரகசிய வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி ஐயா அந்த நாளுக்குள்ளாகும் அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, உமக்கு நன்றி. நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்ததற்காக நன்றி. எங்களுடைய சிந்தனைகளை இப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றுங்க ஐயா. ரட்சிப்பு என்னும் தலை சீராவை ஆண்டவரே எங்களை கர்த்தாவை எடுத்து போட்டுக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அதை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் வேலி அடைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எங்களுடைய சிந்தனைகள் போர்க்களமாக மாற்றப்படாத படிக்க ஐயா ஆண்டவரே, இதோ கர்த்தாவை கிறிஸ்துவின் சிந்தனையாகவே இருக்கட்டும் ஐயா. எங்களுடைய கர்த்தாவை இருதயங்கள் பலிப்பீடங்களாக மாற்றப்படட்டும் ஐயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம், துதிக்க போகிற ஆண்டவரே எல்லா கர்த்தாவே பலிகளும் அதில் கர்த்தாவை விழுந்து ஐயா சுகந்த வாசனையாக நீ நுகர்ந்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை இந்த இடத்திலே நீர் மகிமையாய் இறங்கி இருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா, பரிசுத்தர் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இடத்திலே கர்த்தாவே நீர் வல்லமையாய் இறங்கி இருப்பதற்காக நன்றி. ஏனென்றால் கர்த்தாவே ஆண்டவரே, ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் உம்முடையது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அப்படியாக இங்கு இறங்கி ஆண்டவரே எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொண்டீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாம். சிஸ்டர் குளோரியா வந்து வழி நடத்துவார்கள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அன்பின் பிதாவே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான்களின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவிலை உருவாகும் முன்னே பேசொலி அழைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எரிகோ மதிலை இரண்டாக பிளக்க செய்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்கத்தின்
ஏசப்பா சிங்கத்தின் கெபில் ராஜாவே ஏசப்பா தானியேல் காத்தது போல ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஏசப்பா ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வல்லவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஏசப்பா மாறாவி நீரை மதுரமாக மாற்றின தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நேற்று இன்று என்று மாறாதவரே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த துதி பலிகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம் இந்த வேளையில. Gracious and most loving Heavenly Father, we thank you, Lord, for this beautiful Sunday morning. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான அழகான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. This morning, Lord, we have come here seeking your face. ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய திருமுகத்தை தேடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. Lord, your word says, seek ye first the kingdom of God and his righteousness, and everything shall be added unto you. அப்பா தேவனே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஐயா, முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தாவே. This morning, even as we seek your face, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய திருமுகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. Lord, we believe that miracles would happen in this place. ஆண்டவரே இந்த இடத்திலே கர்த்தாவே அற்புதங்கள் நிகழும் ஐயா. Even as we seek your face, ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்முடைய திருமுகத்தை தேடும் பொழுது we believe deliverance will happen. ஆண்டவரே இதோ கர்த்தாவே விடுதலை உண்டாகும் ஐயா. And this morning, let deliverance happen, Lord. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும் Let கர்த்தாவே. miracles happen, Lord. ஆண்டவரே அற்புதங்கள் நிகழட்டும் Lord, கர்த்தாவே. at the sound of your name, every works of the enemy shall be defeated. அப்பா தேவனே உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே எல்லா விதமான சத்ருவாண்டே கிரியைகள் முறியடிக்கப்படட்டும் This ஐயா. morning, even as we call upon your name, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே கூப்பிடும் the பொழுது name above all names, ஆண்டவரே எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் when we ஐயா. call on the name of Jesus, ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தினால் நாங்கள் கர்த்தாவை அழைக்கும் பொழுது ஐயா, every knee shall bow down before Jesus ஆண்டவரே Christ. இதோ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும் Every கர்த்தாவே. sickness has to kneel down and bow down before Jesus and leave. எல்லா விதமான கர்த்தாவே வியாதிகளும் கர்த்தாவே நோய்களும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வெளியேறட்டும் And கர்த்தாவே. this morning, we thank you, Master, ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் for the ஐயா. deliverance that would happen in every one of your children's lives. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஐயா. Even as your word says, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, come all ye who are burdened and down with care, and I would give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் ஐயா. Lord, even as your children have come here with a burdened heart, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவே பாரத்தோடு கூட உம்முடைய சந்நிதியில் வந்திருக்கிறார்கள் we ஐயா. thank you, Lord, for even as they lay it down before you this morning, that they would go back home with a light heart. ஆண்டவரே அவர்களுடைய எல்லா பாரங்களையும் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது ஐயா, ஆண்டவரே லேசான இருதயத்தோடு கூட அவர்கள் கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. This morning, even as they go back home, ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே இதோ வீட்டுக்கு திரும்பி போகும்போது let them say that the joy of the Lord is my strength. அப்பா தேவனே கர்த்தருக்குள் இதோ மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்று சொல்லி அவர்கள் போகட்டும். Lord, even as your servant delivers your word, ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஊழியக்காரர் கர்த்தாவே உம்முடைய Spirit of the- வார்த்தையை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது Spirit of the living God, have your way in this place. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே சித்தம் இந்த இடத்திலே Speak நிறைவேறட்டும். through your servant, Lord. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக பேசுங்க ஐயா. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. ஹல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு கடந்து போகலாம். பின்னால நிக்கிறவங்களா தயவு செஞ்சு முன்னால சேர்ல வந்து உட்காருங்க. தயவு செஞ்சு சேர்ல வந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடி இந்த நேரத்தில் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நான் தேவாதி தேவனை நான் ஆராதிப்போமா. நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகின்றோம் கர்த்தாவே. நன்றி தாப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா, உம்மை உயர்த்துகின்றோம் கர்த்தாவே. நன்றி ஐயா. ஆமென், ஆமென். நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வாலாக்காமல் என்னை தலையாக்கினி, கீழாக்காமல் என்னை மேலாக்கினி. வாலாக்காமல் என்னை தலையாக்கினி, கீழாக்காமல் என்னை மேலாக்கினி. கீழே விழுந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருபை
கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, கீழே விழுந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். ஓகே, யாருமே சந்தோஷமாவே இல்லையா? கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக நிற்க வைத்திருக்கிறார். எப்படி நீங்கள் பாடிட்டு இருக்கீங்க? நாங்கள் தலையாக நாங்கள் பாடலாமா? ரெடிங்களா? வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை, கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு, வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, கீழே விழுந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, கீழே விழுந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. ஹல்லேலூயா, ஆமென். பல வர்ண அங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்டு வச்சிருப்பாங்க, ஆனா தேவன் அதை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். பல வர்ண அங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு பட்டு உறுதி போட்டாங்க, பல வர்ண அங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு பட்டு உறுதி போட்டாங்க. தந்தீங்க ராஜவஸ்திரோ, ஒருத்தர் நெருங்க முடியல, தந்தீங்க ராஜவஸ்திரோ, அது ஒருத்தர் நெருங்க முடியல. மாத்தி விட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி விட்டீங்க. உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை வாளாக்காமல் வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, கீழே விழுந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, கீழே விழுந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி. மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பிவிட்டாங்க, மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பிவிட்டாங்க. வந்தீங்க முட்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே, வந்தீங்க முட்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே, வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க, வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதி. ஹல்லேலூயா, உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து. வாளாக்காமல் வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, கீழே விழுந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, கீழே விழுந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல ஆராதிப்போமா. உம்மை துதிப்பேன், ஓ மேல கிருப தந்த, ஓ உம்மை துதிப்பேன், ஓ உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன்.
karala mari kerele bo. Ora kadrele nele bo la 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 ba. Ora kadrele. Hallelujah. Ora kadrele bo. Amen. கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போமா. கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே, உம்மை சோதரிக்கின்றோம் ஐயா, உம்மை உயர்த்துகின்றோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகின்றோம் கர்த்தாவே. நன்றி தகப்பனே, உம்மை சோதரிக்கின்றோம் ஏசப்பா, உம்மை சோதரிக்கின்றோம் கர்த்தாவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நீங்க போதும் கர்த்தாவே, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. வாஞ்ச இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, கர்த்தாவே நீங்க மாத்திரம் போதும் ஐயா, நீங்க போதும் கர்த்தாவே. கர்த்தாவே கரங்களை தேடி வரவில்லை கர்த்தாவே, முகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர், கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
ஆம் கர்த்தாவே, இன்னும் துதிப்போம் கர்த்தாவே, இன்னும் உம்மை ஆராதிப்போம் கர்த்தாவே. ஏனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனையா, நீங்கள் கர்த்தாவே எங்களை வழி நடத்துகிற தேவனையா, நீர் எங்களை உயர்த்துகின்ற தேவன் கர்த்தாவே, ஆபத்திலிருந்து காக்கிற தேவன் கர்த்தாவே, ஜீவன் கொடுத்த தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. இன்னும் நாங்கள் துதிப்போம் கர்த்தாவே, இன்னும் உம்மை போற்றுவோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இந்த கால வேளையிலே மரித்து போனவளை கர்த்தர் எழுப்ப வல்லவர். இது முடியாது என்று சொல்லுகிற காரியம் கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார். இது எப்படி முடியும் என்று கேட்கிற கேள்வி கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். இந்த காலை வேளையில நீங்க துதிக்கும் போது என் தேவன் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு கூட நீங்க தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு கூட இந்த கால வேளையில வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அது உங்க வேலையா இருக்கட்டும், அது உங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கட்டும், என் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமென், ஆமென்.
ஸ்கூல் ஃபீஸ் நீங்க கட்டுவீங்க, காலேஜ் ஃபீஸ் நீங்க கட்டுவீங்க. என் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். விசுவாசத்தோடு கூட இந்த நேரத்தில் நீங்க ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, என் தேவன் பதில் கொடுக்கிற தேவன், என் தேவன் பதில் கொடுக்கிற தேவன். ஆதியும் அந்தமும் என் தேவன் தான், ஆதியும் அந்தமும் என் தேவன் தான், வேற யாரும் இல்லை. விசுவாசத்தோடு கூட வாய்களை திறந்து கேளுங்க. என் தேவன் செய்ய வல்லவர். ஓரா காந்திரலே லாசரு எழுப்பின தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோ மதிலை இடித்து விழுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓரிகே ஹல்லேலூயா. துதி பலிகளை ஏறுங்க, துதி பலிகளை ஏறெடுங்க. என் தேவனால் கூட அந்த காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆமென். விசுவாசிச்சவங்க, ஜெபித்தவங்க எல்லாம் சத்தமா என் தேவன் செய்து விட்டார் என்று சொல்லுங்க. என் தேவன் செய்து விட்டார் என்று சொல்லுங்க. என் தேவன் செய்து விட்டார். ஆமென், ஆமென், ஆமென். கரங்கள் தட்டி அந்த அற்புதத்தை இன்றைக்கு நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. சாட்சியாக நீங்க நிக்க போறீங்க. என் தேவன் செய்ய போகிறார். அவர் சொன்னதை செய்து முடிப்பவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பவர். ஆமென். நன்றி தாபனே, நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி, நீர் பொறுப்பேற்று கொண்ட கிருபைக்காக நன்றி, நீ வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீர் பெருகணும், நீர் கத்தாவே, நாங்க சிறுகணும், நீர் பெருகணும். ஏசப்பா, எல்லா துதி கன மகிமை அனைத்துமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரத்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா. ஆமென். வேத பகுதி வாசிக்கும் நேரம், ஸ்கிரிப்சர் ரீடிங் டைம். வாசிக்கிறவர்கள் முன்னே வாருங்கள். சங்கீதம் 2, சாம் 2. சங்கீதம் 2, சாம் 2. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 2வது அதிகாரம். எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1 12ஆம் அதிகாரம் வரை. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டிகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்றார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலகம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குய களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள்.
கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை ஆண்டு கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். உங்களுடைய பைபிளில் உங்களுடைய கரத்தில் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்கி இருக்கிறார். கர்த்தர் நசுக்கி இருக்கிறார். நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், சாட்சியின் வசனத்தினாலும், சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிப்பேன். அவனை ஜெயிப்பேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை என் காலின் கீழே, சாத்தானை என் காலின் கீழே நசுக்கி போடுவார். நசுக்கி போடுவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக என் சத்துருக்களோடு, எனக்காக என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், யுத்தம் பண்ணவும், என்னை ரட்சிக்கவும், என்னை ரட்சிக்கவும், என்னோட கூட, என்னோட கூட என் தேவனாகிய கர்த்தர் வருகிறார். என் தேவனாகிய கர்த்தர் வருகிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும், என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணமே, மரணமே உன் கூர் எங்கே? உன் கூர் எங்கே? பாதாளமே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என் ஜெயம் எங்கே? என்று நான் வெற்றி முழக்கமிடுவேன். வெற்றி முழக்கமிடுவேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவுக்குள் வாலிபனாய் இருந்து பொல்லாங்கனை ஜெயித்து பொல்லாதவனை ஜெயித்து வெற்றி சிறப்பேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம அனைவரும் உட்காரலாம். இந்த வேளையில அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேரமுமாய் இருக்கிறது. காணிக்கை எடுக்கிறவங்க முன்னே வாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? போன வாரம் நம்ம யாருக்காக ஜெபிச்சோம்? ஒரு பிரதருக்காக ஜெபிச்சோம் இல்லையா? 4வது மாடியிலேருந்து விழுந்தாங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆச்சுன்னு அவங்க வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதுகெலும்பு ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாங்க. ஆனாலும் அந்த பிரதர்கிட்ட நானும் பேசினேன். திரும்பமாக ஜெபித்தேன். வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய சபையாக ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் அளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 4வது மாடியிலேருந்து விழுந்தா உயிர் பழைக்கிறதே கஷ்டம். ஆனாலும் கர்த்தர் உயிர் கொடுத்தார். அதற்காக நன்றி. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரும் கேளுங்க. நம்மளுடைய சபையில் 8 மணிக்கு எப்பொழுதும் இங்கிலீஷ் ஆராதனை உண்டு. எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் இங்கிலீஷ் புரியுமோ வந்து கலந்து கொள்ளுங்கள். 9:15 நமக்கு தமிழ் ஆராதனை உண்டு. அதற்கும் எல்லாரும் வந்து சமயத்திற்கு கலந்து கொள்ளுங்கள். மிகவும் லேட்டாக வர்றீங்க. எல்லாரும் சீக்கிரமாக வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 10:30 மணிக்கு கண்ணூர் பகுதியில் நமக்கு ஆராதனை உண்டு. அங்கும் கூட உங்களுக்கு யாராவது தெரிந்திருந்தால் அங்கும் போகும்படியாக சொல்லுங்கள். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை யாருக்காவது ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். பிறகு வெட்னஸ்டே இந்த வாரத்துலேருந்து நமக்கு என்ன ஆகும்? கேர்சல் ஸ்டார்ட் ஆகும். எல்லோரும் கேர்சல் லீடர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆயத்தமாகுங்க. அவங்கள முன்னதாகவே அழைத்து உங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கேர்சல் தொடங்க ஆரம்பியுங்கள். பிறகு தேர்ஸ்டே நமக்கு 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் வியாழக்கிழமை உண்டு. யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைன்லையும் இருக்கிறது, கான்ஃபரன்ஸ் கால்லையும் இருக்கிறது, வாட்ஸ்அப் கால்லையும் இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளலாம். பிறகு நமக்கு ஜனவரி 26 வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையாக காத்திருக்கிறீங்க? என்னன்னு தெரியல சிலவங்களுக்கெல்லாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் டே அன்னைக்கு என்னவா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் டே. எல்லாரும் அவங்கவுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிடணும்? அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்.
26ஆம் தேதி 3 மணிக்கு மண்டே வருது, திங்கட்கிழமை வருகிறது. அதனால் எல்லோரும் 3 மணிக்கெல்லாம் இங்கே இருங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக முடித்து நம்ம 6 மணிக்கெல்லாம் முடிக்கலான் இருக்கிறோம். அதனால் கிளம்பலான்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் சமயத்திற்கு வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு சான்ஸ் உங்களுடைய ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகளை அழைத்து வருவதற்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்பொழுதே அவங்களோடு கூட பேசுங்க. நீங்கள் சபையில் இருக்கிறவங்களும் சரி, அவிசுவாசிகளானாலும் சரி, நீங்கள் இப்பொழுதே அவங்களோடு கூட பேசி எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாரத்தில் எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொல்லணும். நான் அப்போ தான் எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் இன்றைக்கு போய் உங்களுடைய சகோதரர்கள் கூட பேசுங்க, காரியங்களை சரிப்படுத்துங்க, வந்து சேருங்கள். இப்பேற்பட்ட காரியம் எப்பொழுதுமே நடந்ததில்லை, நடக்கும். ஆமென். இந்த மண்டே என்ன பண்ணும், நடக்கும். அதனால் எல்லாரும் வந்து சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு இன்பகரமான ஒரு கிருபையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், அந்த நன்மையை விட்டுறாதீங்க, கிருபை விட்டுறாதீங்க. வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. இல்லை நான் தனியாக இருக்கிறேன்னா சபையில் அநேக சகோதர சகோதரிகளை கொடுத்துருக்குறாங்க. சகோதரிகள் என்ன பண்ணலாம், சகோதரிகளை கூட்டிக் கொண்டு வரலாம், சகோதரியை கூட்டிக் கொண்டு வரலாம். தனியாக இருக்கிறவங்களா பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் அன்றைக்கு வந்து சேரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைக்காக செபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நன்றி ஏசப்பா. இந்த காணிக்கை ஆண்டரை எடுக்க சொல்லி எனக்கு வாய்ப்பை கொடுத்தீங்களே, நன்றி ஏசப்பா. அப்பா, காணிக்கை கொடுத்துங்களை ஆசீர்வதிங்க, காணிக்கை கொடுக்காதவங்க அடுத்த வாரம் கொடுக்கும்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அப்பொழுது இந்த சபைக்கு யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்களா? யாருன்னா முதல் தடவையா? கரங்களை தட்டி அவங்கள வரவழைக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபோன் நம்பர் எழுதுங்க, நாங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னா ஜெப விண்ணப்பத்தை எழுதுங்க, கடைசியில் எங்களை வந்து பார்த்துட்டு போங்க. சரிங்களா? அப்படியே இருங்க. யாரெல்லாம் இது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க இந்த வாரத்தில், பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எந்திரத்து நில்லுங்க. அப்புறம் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்கள எழுந்திருத்து நெல்லுங்க. ஊருக்கு போகிறவங்க யாருன்னா இருந்தால் எழுந்திருத்து நெல்லுங்க. அவ்வளோதானே? சரி, நம்ம செபிக்கலாமா? எல்லோரும் கண்களை மூடி அவங்களுக்காக செபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த ஜெப வேளையில், ஆராதனை வேளையில் இறங்கி வந்ததற்காக நன்றி. ஆளுகை செய்து கொண்டதற்காக நன்றி. எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, புதிதாக கர்த்தாவே ஒரு மகள் இங்கு கர்த்தாവ് சபைக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவை பய ஆக்சிடென்ட் வரவில்லை கர்த்தாவே, நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. உம்முடைய சித்தத்தை மகள் மூலமாக செய்து முடிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து அந்த மகள் எங்கும் போகாமல் இருந்தால் தொடர்ந்து வந்து கர்த்தாவே ஆண்டவரே, ஆவிக்குரியான ஜீவிதத்தில் வளரும் ஐயா. உண்மையிலும் உடைய வார்த்தையிலும் வளரும். மகளுக்கு உதவி செய்தல் வேண்டுமாய் செபிக்கிறேன். மகள் என்னென்ன ஜெப விண்ணப்பத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, அதை செய்து கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தின் படி கர்த்தாவே, மகளுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு கூட இங்கிருந்து கடந்து போகட்டும் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, மகனே உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்போடுகிறேன். அவர்கள் கர்த்தாவை பர்த்டே செலிப்ரேட் செய்ய இருக்கிறார்கள் ஐயா. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை நீ கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி. உம்முடைய கரம் மகனோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஆவிக்குரியான ஜீவிதத்தில் இன்னும் அதிகமாய் வளரட்டும் ஐயா. உம்மிலும் உடைய வார்த்தையிலும் வளரட்டும் கர்த்தாவே. எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் ஒரு வருஷத்தையும் கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக நீர் எனக்கு கொடுத்தீர். நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கர்த்தாவே, அந்த காரியத்தை செய்வதற்காக மகன் ஒரு அடி எடுத்து வைக்க நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்பட பெரிய காரியங்களை நீர் செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, மகனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. புதுபலன் அடையட்டும் மகன் ஐயா. ஆண்டவரே, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, வினையினுடைய சகோதரனை நாங்கள் தாழ்த்தி இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த மகனும் கூட கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே, கிட்னி ப்ராப்ளத்தினால் ஐயா டயாலிசிஸ் செய்து கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. அப்பா தேவனே, இந்த வேளையில் நாங்கள் சபையாக கர்த்தாவே அந்த மகனுக்காக செபிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 105
57:20 வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை சென்று கிரியை செய்து அந்த மகனை கர்த்தாவை அழிவு நின்று மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ரட்சிப்பு மகனுக்குள்ளாக வரட்டும் கர்த்தாவே. கர்த்தரை தேடும்பொழுது கர்த்தர் எல்லா வாதையிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை மகனுக்குள்ளாக நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லையே கர்த்தாவே. என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வார்த்தையும் கூட அனுப்புகிறோம் கர்த்தாவே. நீர் இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய தழும்புகளினாலே தொட்டு மகனை குணமாக்கினதற்காக நன்றி. மகன் விசுவாசத்தோடு கூட சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. ஏனென்றால் உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, மரித்து போன எல்லா காரியத்தையும் உயிர்ப்பிக்கிற தேவன் கர்த்தாவே. மகனுக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உயிர் பெறட்டும் என்று சொல்லி வார்த்தை அனுப்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மகன் வந்து சாட்சி கொடுக்கட்டும், கர்த்தரனை சுகமாக்கினார் என்று சொல்லி கர்த்தாவே. நீர் அப்படியாக கர்த்தாவே ஆண்டவரே, அவருடைய சகோதரன் நீர் ஆசீர்வாத கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இன்றைக்கு ஆஃப்டர் த சர்வீஸ் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு மீட்டிங் இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் இருந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு போங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் சண்டே கிளாஸ்க்கு போங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி க்ளோரிமா வரவேற்கலாமா? இல்லை ஃபார்முக்கு வந்துட்டிங்களா? இல்லை தூக்க மோட்லேயே இருக்கிறீங்களா? சத்தமாக வரட்டும். நான் தூக்க மோடில் இல்லை. நீங்கள்லாம் நீங்களும் இல்லை. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வசனத்தை கடந்து போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இன்றைக்கி 9:15 யார் வந்தீங்கன்னு மாத்திரம் கை தூக்குங்க. வராதவங்களுக்கு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 9:15 இங்கே இருந்தவங்க மாத்திரம் கையை தூக்குங்க. இல்லை 9:20, நோ ப்ராப்ளம். ஜெபம் தொடங்கும் போது நாங்கள் இங்கே இருந்தோம். நிர்விசாரமாக இருக்கக்கூடாதுங்க. ஆவியானவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். நிர்விசாரம் உள்ளவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. வேண்டாம், நிர்விசாரம் தேவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்க. அப்புறம் ஆண்டவர் ஏதாவது செஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டாரோ அப்படி பண்ணிட்டார், இனிமேல் நான் சர்ச்சுக்கு வருது, இதெல்லாம் வேணாங்க. அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு மண்ணும் ஆக போகிறது கிடையாது. அவர்கிட்ட நீங்கள் கோச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? அப்போ எத்தனை மணிக்கு வீடு விடுறீங்க? வீடு எத்தனை மணிக்கு விடுறீங்க? எப்பா, நான் இங்கே 9:15 வர்றதுக்கு நான் எத்தனை மணிக்கு எழுந்துச்சு தெரியுமா? 5 மணிக்கு எழுந்துச்சேன். என்னது? எதுக்கு? ஜெபிக்கணும், பிரசங்கத்தை மறுபடியும் நான் என்ன பண்ணணும், சரி பார்க்கணும். நான் ஆண்டவருக்குள்ளதை என்ன பண்ணக்கூடாது, என்னமோ எட்டுனது இந்த அப்பளத்தை இப்படி தூக்கி போடுவாங்களே, தோசை இப்படி தூக்கி போடுவாங்க, சப்பாத்தி இப்படி தூக்கி போ, அப்படி செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி அதுக்குள்ளே என் பொண்ணு இருக்கிறா பாருங்க, லப 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 லபான்னு கத்துவா. 8:15 ஆயிடுச்சு 8:15 ஆயிடுச்சு. 9:15 தானடி. இல்லை, கேபு கிடைக்கலன்னா இல்லைப்பா சரியாகல. 9:15 நம்ம அங்கே போய் என்ன பண்ணிடணும், சேர்ந்துடணும். அந்த வைராக்கியம் இருக்கணுங்க. அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் ஆண்டவர் வைராக்கியமாக உங்களுக்கு செய்வார். ஏமேன். நீங்கள் அவருக்கு வைராக்கியம் இல்லைன்னா அவர் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது. நீங்கள் லத்தாஜிக்காக இருந்தால் அவர் சரி இப்போ என்ன இப்போ நாளைக்கு செய்யலாம், ஜீவன் போனதுக்கப்புறம் அவர் வந்தால் என்ன வராக்கிட்டே என்னான்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, டைமுக்கு அது என்ன பண்ணோம், பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக சாப்பிட்றோம், ஆஃபீஸ்க்கு சரியாக போயிடுறோம், ப்ரோக்ராம் கரெக்டாக போயிடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தேவ சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எதுக்கு சரியாக போகிறீங்களோ இல்லையோ, ஆலயத்துக்கு வர்றதுக்கு மாத்திரம் நீங்கள் லேட் பண்ணவே பண்ணாதீங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்ததுன்னு தாவீது சொல்கிறார். அதுக்கு தான் அதை மனமகிழ்ச்சி நாள்னு என்ன பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். யாருக்காவது அதனால் என் மேலே வருத்தங்குதா?
ஏன்னா வருத்தத்தோட பிரசங்கத்துக்கு போகக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். போன மாதம் என்ன மெசேஜ் எடுத்த ஒரு வார்த்தையில் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். வந்து பார். போதும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. யாராவது இருக்காது ஞாபகம்லாம் வந்துச்சா? வந்து பார்த்துட்டோன்ட்டு நாங்கள் மீதி 3 வாரமும் வந்து வந்து என்ன பண்ணிட்டோம், நிறையா பார்த்துட்டோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் கொடுத்த ஒரு மாதமாக ப்ரிப்பேர் பண்ணுறது, 1 நாள் 2 நாள் இல்லைங்க. யூடியூப்பை பார்த்து அப்படியே எழுதுறது இல்லைங்க, இல்லை யூடியூப் பார்த்து குக் பண்ணுறது இல்லைங்க. ஒரு மாதமாக சமைச்ச சாப்பாடு. ஆமென். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஞாபகம் வச்சுக்க முடியுமா, முடியாதா? வந்து பாருன்னு போன மாதம் என்ன பண்ணிட்டீங்க, போய் சொல்லிட்டீங்களா? யாருக்காவது சொன்னீங்களா? சொல்லியா? அது உங்கள் பாடு. நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லிட்டேன். வந்து பாருன்னு அனுப்புகிறவர் உன்னை தெரிந்து கொண்டதுனால தான் போய் அதை சொல்கிறாரு. உன்னை அனுப்பியிருக்கிறதுனால தான் போய் அதை சொன்னார். உன்னை அனுப்புகிறவர், அப்படி கொஞ்சம் ரசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஐ லவ் யூ. அந்த ஐ லவ் யூ சொல்கிறது, ஐ லவ் யூ அப்படின்னா நல்லாவா இருக்குது அது கேட்குறதுக்கு? இல்லை, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படி சொன்னால் நல்லாக்குதா இல்லையா? என்ன ஆண்டி கொச்சையாக பேசுகிறீங்க? இல்லைங்க, லவ்வுக்கு தமிழில் ஒரே ஒரு வார்த்தை காதலிக்கிறேன் தான். நேசிக்கிறேன்றது இது பைபிளிக்கல் லாங்குவேஜ். லூசி, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆமென். சந்தோஷம் தானே? சந்தோஷமாக்குறீங்களா? ஆமென். அதே போல் கர்த்தருடைய வசனத்தை படிக்கும்போதும் சொல்லும்போதும் கொஞ்சம் ருசியோட, ஒரு லவ்வோடு சொல்லுங்களேன். அது அப்படியே போய் இது உள்ள என்ன பண்ணோம், அடுத்த வாரம் நான் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ் என்ன பண்ணும், வெளியில் பொத்துக்கிட்டு வரும். நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் கேட்டால் உடனே டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் அல்லவா யார்? நானா? அவர் அனுப்புகிறாருங்க. அவர் அனுப்பும்போது ஒருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் வச்சு ஒரு வேலை செய்யுங்கன்னு என்ன பண்ணுறாரு, அனுப்பி விடுறாரு. அந்தந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக என்ன பண்ணணும் நீங்கள். இப்படி வருவோம். ரோமியோ வந்து ஜூலியட் மாதிரியும், ஜூலியட் வந்து ரோமியோ மாதிரியும் செஞ்சால் நல்லா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? அது வேறு மாதிரி போயிடும். அது நல்லா இருக்காது. ஆனால் ஆண்டவர் அனுப்பும்போது பாருங்கள், சும்மா எல்லாம் ஒன்றும் ஏனோ தானோ நல்லா அனுப்புறது இல்லைங்க. வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. 1லேருந்து 6 வசனங்கள். சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள அனுப்பும்போது அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 9:2வது வசனத்தை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். முதல்ல என்ன செய்ய சொல்றாரு? ராஜ்யத்தை குறித்து, அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொல்றாரு. என்னது? அந்த முதல் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, அவர் உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும். பாஸ்டர் போன வாரமாக அதுக்கு முந்தின வாரமாக பாஸ்டர் எடுத்தார். அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது வேலை செய்யணும்னா நீ முதல்ல போய் செய்ய வேண்டியது என்னன்னா, சுவிசேஷத்தை என்ன பண்ணோம், இயேசு உன்னை நேசிக்கிறார்னு போய் சொன்னால் தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரமும் வல்லமையும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பித்த உடனே பிணியாளிகள் சொஸ்தமாவார்கள், பேய் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, விடுதலையாவார்கள், மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆனால் உன்னுடைய வேலை, சீஷனுடைய வேலை என்ன சொல்லி அனுப்புகிறாரு, நீ போய் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நீ என்ன பண்ணும், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மாத்திரம் சொல்லு, மீதி எல்லாம் நான் பின்னாடியே வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே போவேன். ஆமென். அப்படி தான் சீஷர்களை அனுப்புகிறாரு. அடுத்தது எரேமியாவை அனுப்புகிறார். 1ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், நீ தாயின் கருவில் உற்பத்தி ஆகும்போதே நான் உன்னை என்ன பண்ண தெரிந்து கொண்டு உன்னை நான் தீர்க்கதரிசியாக அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். என்னது? உன்னை நான் தீர்க்கதரிசியாக இப்போ, ஆண்டவரே நான் சின்ன பையன், நான் எப்படி செய்வேன், இதெல்லாம் வேணாம். உன் வாயில் நான் என்ன வார்த்தை போடுறேனோ அதை மாத்திரம் உன்னை அனுப்பும்போது யாருக்கு சொல்லணுமோ அதை சொல்லு. என்னது? நான் போடுற வார்த்தையை மாத்திரம் நீ போய் என்ன பண்ணு, நீ வெறும் என் வாய் தான், நீ என்னுடைய வாய் தான். வீட்டில் பாருங்கள், யார் புருஷங்கிட்ட ஒரு வார்த்தையை கேளுங்களேன், பொண்டாட்டி வாய் தான் திறக்கும், புருஷன் வாய் என்ன பண்ணாது? கேட்டவங்க பதில் சொல்ல மாட்டாங்க.
கேட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இல்லைங்க அது அப்படி. நான் உண்மையாக கேட்டேன், நான் யாருக்கிட்ட கேட்குறேன்னா அவங்க பதில் சொல்லணுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயில் என் வார்த்தைகளை, என் கட்டளைகளை உன் வாயில் போடுவேன், நீ போய் சொல்லு. இதுதான் உன் வேலை. நீ எனக்கு வாயா மாத்திரம்தான் இருக்கணும், மீதி எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ அதை மாத்திரம் செய்ய போதும். 2 தீமோத்தேயு 4:17 வாசிச்சிங்கனாக்கா, பவுலை எதுக்கு அனுப்பிச்சார்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கும் புறஜாதியார்கிட்டையும் அனுப்பிச்சாராம். என்னது? ஏன்னா அவர் பயங்கரமான மனுஷன். கமாலியன் பாதத்தடியில் உட்காந்து உலக அறிவு மொத்தத்தையும் கற்றுக்கிட்டவர். அவர் அனுப்புனது என்னத்துக்குன்னா பிரசங்கிக்கவும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் அவர் தெரிந்து கொண்டு அனுப்பினார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. போனாரா, செஞ்சாரான்னு? கண்டிப்பாக செஞ்சாருங்க. அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 10:16, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல. என்ன ஆண்டவரே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு அழகாக ரிதம் மாதிரி பாடினீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல நான் உன்னை அனுப்புகிறேன். ஆனால் கூட நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் அனுப்புகிறேன் ஐயா, நீ போயா, நான் உன் கூட இருக்கிறேன். நீ எதுக்கு பயப்படுற? நீ பயப்படாத. அதே பாருங்கள், பிலிப்பு 3:12 அந்த வசனத்தை வாசிங்களோ, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க, 3:12 பிலிப்பு. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் இருக்கு ஏசப்பாவை நாம் பார்க்க, ஆசையாய் இருக்கு நான் அப்பாவோடு பேச. ஆசை வரணுங்க. பிரியாணி ஸ்மெல்லு வந்த உடனே என்ன பண்ணுது மூக்கு? சாப்பிட தோணுது. இது இங்கே வந்த உடனே இது இங்கே சிக்னல் கொடுத்துடுதுங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணுது, அடுத்தது எப்படி இருக்குது, கண்ணு என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அந்த பிரியாணியில் கலருங்கெல்லாம் இருக்குதுங்க. ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒன்று எல்லோ கலரில் இருக்கும், ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும், யாராருக்கு பச்சை கலர் பிரியாணி கூட இருக்குது. கரெக்டு, பார்த்தேன் நான். அப்போது அது என்ன பண்ணுது, நம்மளுக்கு சிக்னல் கொடுத்த உடனே அது என்ன தோணுது, ஆசையை ஃபுல்லாக தூண்டி விட்டுருது. மூக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க பசிக்கு. தூண்டி விட்டோன்னா அடுத்தது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுது, நமக்கு தோணும். இவர் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசு என்னை எதற்காக பிடித்தாரோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆசையாய் நான் அவரை பின்தொடர்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்க வார்த்தை, ஆசையாய் பின்தொடர்கிறேன். எதுக்கெல்லாம் ஆசை வச்சு நம்மளது என்ன ஆகிடுது, தோசையாக போகுது, கிடைக்கிறது இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் யோசித்து பார்ப்பாங்க. ஐயோ, நான் இப்படி பார்த்தேனே, நான் அப்படி கேட்டேனே, எனக்கு இது கிடைக்கலையே. எல்லாம் விட்டுரு. உன்னை எதுக்காக ஆண்டவர் இப்போ பிடிச்சி இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரோ அதுக்கு என்ன பண்ணு, ஆசையாய் பின்தொடரணும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேங்க. இப்போ 26ஆம் தேதி மீட்டிங் வச்சுருக்குறாங்கல்ல, லூசி எங்களுக்கு முன்னமே சொல்லிட்டா. நாங்கள் அக்கா தங்கச்சிங்க இல்லையா, எங்களுக்கெல்லாம் முன்னமே சொல்லியாச்சு. எங்கள் ப்ரோக்ராமெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஒரு வேளை அக்கா தங்கச்சி இல்லாதவங்க இங்கே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சபைக்கு வராமல் சிலதெல்லாம் நின்றுட்டுருக்குதுல்ல ஆடு, அதெல்லாம் உன் சகோதர சகோதரிங்க போய் மானத்தை வெக்கத்தை விட்டு கூப்பிடு. ஏய் வா, இன்றைக்கி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் டே. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் யார், சகோதர சகோதரிகள். வா, நடந்ததெல்லாம் என்ன பண்ணுற, விட்டுரு, நம்ம போகலாம். ஆசையாக ஆண்டவரை போய் என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு போய் கூப்பிட்டு பாருங்களேன். அப்போ ஆண்டவர் பார்ப்பார். வசனம் அழகாக கொடுத்துருக்குதுங்க. மேலிருந்து அவர் என்ன பண்ணுறாரா, ஒருத்தரையும் கண்காணிக்கிறாராம். அவர் தன்னுடைய வாசஸ்தலத்தில் அமர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு கண்காணிக்கிறாராம். அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு பயங்கர குஷி ஆகிடும். நான் பைபிள் வசனிக்குது ஆண்டவர் பார்த்துனே இருக்குவார். நம்மளுக்கு பாருங்கள், அந்த உணர்வுகளை தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இப்போது ஆசையாய் தொடர்கிறவர் முதல்ல
தான் மாதிரியாக இருந்து காமிச்சார். 9ஆம் அதிகாரம் மத்தேயுல 35லேருந்து 38 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் முதல்ல என்ன பண்ணாராம், போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்புறம் தான் பிணியாளிகளை எல்லாம் என்ன பண்ணினாராம், சொஸ்தமாக்கினார். பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆடெல்லாம் சிதறி போய் கிடக்குது, அறுப்பு அதிகமாக இருக்குது, வேலையாட்களோ கொஞ்சம். அந்த வேலையாட்களை தேடி தான் இன்றைக்கி இந்த மெசேஜை உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்கார். ஏமேன். உங்களை அனுப்புகிறவர் நீங்கள் தான் வேலை செய்யணும். நீங்கள் வேலை செஞ்சாதான் தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணும், கட்டப்படும். உன்னை அனுப்புகிறவர் போய் அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு அழகாக, ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஏன் நான் என்னுடைய யூத்தில் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சில ட்ரெஸ்ஸு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துன்னு வச்சுக்கோ, எனக்கே என்ன பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, அதெல்லாம் அவுத்துட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே கண்ணு மூடி அப்படியே பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் நான் ரொம்ப அழகாக தேவதை மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கே நினப்பு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த வசனத்தை அப்படியே படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே யோசிங்களேன், அருமையாக இருக்கிறோம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னும் போதே அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ட மாதிரி இருக்கும். ஏமேன். என்ன ஆண்டி பஞ்சு மிட்டாய் கதையெல்லாம் எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு. ஆமாங்க, பஞ்சு மிட்டாயில் தாங்க எல்லாரும் அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏமேன். அப்படி தேவன் ஒருத்தரையும் அனுப்பும்போது ஒரு வேலை கொடுத்து என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. சும்மாலாம் உங்களெல்லாம் பிடிச்சி இல்லைங்க ஆண்டவர், உங்களெல்லாம் இங்கே சும்மாலாம் கொண்டாந்து உட்கார வச்சுன்னு இல்லை, நீ 1000 தடவை தப்பு பண்ணாலும் உன்னை ஏன் வலிச்சின்னு வராரு, எதுக்கு? உன் மேலே ஒரு நோக்கம் இருக்குது, உன்னை அனுப்பினதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றணுன்னா நீ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தான் ஆகணும். ஆற்றுக்குள்ளே பாருங்கள், ஒரு தூண்டியில் போட்டுட்டு ஒரு சின்ன புழு விட்டுட்டு தான் உட்காந்துருப்பான். அந்த தூண்டிலில் எவ்வளோ மீனுங்க இருக்குது, ஏன் வந்து கரெக்டாக ஒன்று ஆகப்படுது? அதுக்கு தான் குறி. ஏன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் உங்களை பிடிச்சிருக்கிறாரு, உன் மேலே தான் குறி. இந்த புழு உனக்கு தான், இந்த புழு ஆண்டவருக்கு தான். ஏமேன். அந்த புழுவை தான் அங்கே பிடிப்பார். எங்கள் வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க, ஏன் என்ன முதல்ல பிடிச்சாரு, எதுக்காக என்ன இந்த புழு அவருக்கு. ஏமேன். நான் புழுவாக இருக்கிறேன், தூசியாக இருக்கிறேன், அது இதுன்னெல்லாம் சொல்லலாம். ஆமாங்க, நான் புழு தான், நான் தூசி தான். ஆனால் என்ன அவருக்கு என்ன பண்ணுது, தேவைப்படுது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்படி ஒருத்தர் அனுப்பும்போது ஒரு திட்டம் வச்சு தாங்க அனுப்புகிறார். இப்போ தான் கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சுது, மரியாளை எடுத்துக்குவோம். மரியாளுக்கு கொடுத்த பாத்திரம் வந்து அவர் அனுப்பின விதம் வந்துட்டு ரொம்ப டஃப்புங்க. எல்லோரும் ஈஸியாக மரியாளை ஒரே பாத்திரத்தில் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். கிடையாதுங்க. மரியாளை தேவன் அனுப்பின விதமே என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்திரம். அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது, எது கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது. நாம் கொஞ்சம் இந்த கையில் இப்படி சுட்டுக்குச்சுனாலே போதும், அப்பப்பா நான் எங்கள் வீட்டில் இருந்திருந்தா அப்படியெல்லாம் நான் அழுவேன். சென்னைக்கு போன சமயத்தில் வேர்வை வந்தாலே அழுவேன். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா பெங்களூரில். பாரு இப்போ வேர்த்து ஊற்றுறது தப்பாங்க. இந்த மர மண்டைக்கு அப்போல்லாம் என்ன பண்ணல, அது விளங்கலை. ஆனால் மரியாளை தேவன் அனுப்பின விதமே வேறங்க. காப்ரியேல் தூதன் எலிசபெத்துக்கிட்ட அங்கே பேசி முடிச்சுட்டு இம்மீடியட்டாக வரலங்க, 6 மாதம் கழித்து தான் வந்தார். ஏன் அந்த 6 மாதம் கேப்பு? ஒரு அற்புதத்தை சொன்னாதான் ஜனங்களுக்கு இன்றைக்கி மண்டையில் என்ன பண்ணுது, ஏறுது. பாருங்கள், 4வது மாடியிலேருந்து விழுந்துட்டாருன்னு சொன்னாதான் கைத்தட்டுறோம். கீழே கல்லு தடிக்கு விழுந்தான்னு சொன்னால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு அற்புதம் என்ன பண்ண அந்த இடத்துல தேவை. 6 மாதம் கழித்து வராரு. கலீலியாவில் இருக்கிற நாசரேத்துக்கு வந்து மரியாளை பார்க்கும்போது மரியாள் அவரை ஐடென்டிஃபை பண்ணாரான்னு கேட்டால் ஐடென்டிஃபை பண்ணார். மரியாளை தேவதூதனை ஐடென்டிஃபை பண்ணாங்க. கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோன்னு தான் அந்த அம்மா யோசிச்சாங்களே தவிர இந்த தேவதூதனை அவர்கள் இனம் கண்டு கொண்டார்கள். ஏமேன். அப்படின்னா இந்த அம்மா தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ. ஆலயத்துக்கு ரெகுலராக கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. நிறைய மெசேஜிங்களை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. தேவன் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரம்லாம் ஒரு சும்மா சாதாரண பாத்திரம்லாம் கிடையாதுங்க. அவர் அனுப்புகிற பாத்திரம்லாம் சும்மா அலுமினியம் ஒடுக்கு அடுக்கு அந்த பாத்திரம்லாம் கிடையாதுங்க. சாலிடாக அனுப்புவார் அவர்.
அவர்கிட்ட வந்து அந்த அம்மா கிட்ட சொன்ன உடனே அந்த அம்மா கொஞ்சம் அந்த சமயத்தில் பயந்தாங்க. பயந்த உடனே அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள், இதோ சகல ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இப்போ இந்த கிருபை பெற்றாய்ன்னு சொன்ன உடனே இந்த கிருபை இந்த அம்மாக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? போக ஆரம்பிச்சிச்சு. இந்த அம்மா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? வாசிச்சிருப்பாங்க. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஏசாயால ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை என்ன பண்ணுவார்? பெறுவாய், அவளுக்கு ஏசு என்று பெயரிடுவாயாகன்னு சொன்ன வசனம்லாம் இந்த அம்மா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அவ்வளோ ஈஸியாலாம் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒத்துந்திருக்கவே மாட்டாங்க. அதை சொல்லி முடித்து இயேசுவை பற்றி ஒரு சின்ன கண்டென்ட் சொல்கிறாங்க. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்ல போது இந்த அம்மாவுக்கு பட்டுன்னு ஒன்று தோணுது. என்னன்னாக்கா, மரியாள் கேட்குற கேள்வி, நம் புருஷனை அறியாமல் எப்படி ஒரு புள்ள உண்டாகும்? இன்றைக்கெல்லாம் உண்டாகுதுங்க. நான் இப்போ அந்த சாப்டருக்கெல்லாம் போகல. இன்றைக்கெல்லாம் மாடர்ன் வேர்ல்டு, சயின்டிஃபிக் வேர்ல்டு தப்பு அது. நீங்கள் எவ்வளோ வேணால் வளர்ந்துக்கங்க, வேதத்துக்கு அடுத்தது அல்லவே. ஒரு பிள்ளை வந்தால் அந்த பிள்ளைக்கு தகப்பன் யாருன்னு என்ன பண்ணியிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், என் தகப்பன் பிதாவாகிய தேவன். ஏமேன். சத்தம் வரமாட்டேங்குது. ஏமேன். மரியாளுக்கு நல்லா தெரியும், இது உன்னதமான தேவனுடைய குமாரன். தேவன் என்னை ஒரு பாத்திரமாக என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். புருஷன் இல்லாமல் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியானால் லேவியராகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம்லாம் வீட்டில் போய் வாசிக்குங்க. 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு குமாரத்தி வேசித்தனம் பண்ணினா அவளை என்ன பண்ணக்கூடாதா? சேர்த்தக்கூடாது. வேணா வாசிச்சு பாருங்க. லேவியராகமம் 19:29. நான் எடுக்கணுமா? உன் குமார்த்தியை வேசித்தனம் பண்ண. ஆமென், ஹல்லேலூயா. அதுவே 21 அதிகாரத்தில் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதுவே 21 அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியையாகிலும் கற்பு குலைந்தவையாகிலும் விவாகம் பண்ணார்களாக. ஆமென். தன் புருஷனாலுமா போதும். வேசியையாகிலும் கற்பு குலைந்தவளை ஆகிலும் கல்யாண விவாகம் என்ன பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. அதுலேயே வாசிங்க. 14, 9, 14 ரெண்டுமே வாசிங்க. 21லேயே 9வது வசனம். ஆனாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்புகுதலையானாலும் குலைந்தவளாக ஆனாலும் கற்பு குலைந்தவளையானாலும் வேசியானாலும் அது போதும். கற்பு குலைந்தவளை என்ன பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. அதுவே 14 வாசிங்க. 9வது வாசிங்க. ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட. அம்மா அப்பா வீட்டில் இருந்து வேசித்தனம் பண்ணினால் அவளை என்ன பண்ணுமா? எரிச்சிடணுமா? எரிப்பீங்களா யாராவது? வீடு விட்டு ஓடி போயிடுறாங்க, வயிற்றில் வச்சுக்கின்னு வர்றாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஏற்றுக்கிறீங்க. அதுக்குன்னு உங்களை எரிச்சு விட சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் தேவன் அவர்களை என்ன பண்ண சொல்கிறாரு? மன்னிக்க சொல்கிறாரு. நான் சொல்கிறது அந்த காலத்தில் மரியாள் ஒருவேளை அந்த அம்மா இப்படி கர்ப்பவதியாய் நின்றிருந்தால் அங்கே என்ன நேரிட்டிருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்ருக்குறேன். ஏமேன். அப்போ இந்த அம்மாவுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நல்லா தெரியுங்க. தெரிஞ்சு தான் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? எடுத்துக்கிறாங்க. இப்படியே வாங்க யோசேப்பு பக்கம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யோசேப்பு என்னும் நீதிமானுக்கு மரியாள் என்ன பண்ணியிருந்தாங்களா?
நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த அம்மாவை தான் அவர் என்ன பண்ண போகிறாரு? கல்யாணம் பண்ண போகிறாரு. இப்போ இவருக்கு ரகசியமாக தெரிஞ்சிடுச்சு இந்த அம்மா கர்ப்பவதி ஆயிட்டாங்கன்னு. அவர் நல்ல மனுஷன், நீதிமானாக இருந்ததுனால ரகசியமாக இந்த அம்மா அவமானப்படுத்தாதபடிக்கு தள்ளிவிடலாம் என்று அந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்குறாரு. சொப்பனத்தில் தேவதூதன் வந்து சொல்கிறார், ஏப்பா அந்த அம்மா வயிற்றில் உற்பத்தி ஆகி இருக்கிறது, தேவனுடைய குமாரன் பரிசுத்தம் உள்ளது, அதனால் அந்த அம்மாவை சேர்த்துக்கிறதுக்கு நீ ஐயப்படாதே. நீதிமானாக இருக்கிறவரும் கண்டிப்பாக ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கண்டிப்பாக வாசிச்சிருப்பார். அப்போ அது என் மனைவிக்கு கிடைச்சிருக்குதே அந்த பாக்கியம். சொப்பனத்துலேருந்து நித்திரை தெளிந்து எழுந்த உடனே முதல் வேளை அவளை என்ன பண்ணிக்கிட்டாரா? அதாங்க நீதியின் தேவன். இப்போ மரியாதை இப்போ வெளியில் இப்படி கல்லெறியறதுக்கும் இப்படி சுட்டெரிக்கிறதுக்கும் கொண்டு வந்து நிறுத்தாதபடிக்கு தேவன் மரியாளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணினார்? கொடுத்தார். மரியாளே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்பும்போது சும்மா அனுப்பலைங்க, கிருபையும் சகிப்பும் உனக்கு கொடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உன்னை அனுப்பிச்சிருக்கிறேன். யோசேப்பே, நீ நீதிமான், உங்ககிட்ட நீதி இருக்குன்னு எனக்கு தெரியும், கீழ்ப்படுதலையும் சகிப்பையும் உனக்கு கொடுத்து தான் உன்னை நான் அனுப்பியிருக்கிறேன். யோசேப்பே, உன்னை அனுப்புகிறவர். இந்த கொண்டு வந்தார் பாருங்க தேவதூதன், அவருக்கு ஒரு கன்ஃபியூஸ். அவருக்கு ஒரு கன்னிகையின் வயிற்றில் எப்படி ஒரு குழந்தை உண்டாகும்? தேவனால் அனுப்பப்பட்ட தூதன்னு தான் இருக்குதுங்க வசனம். அப்போ அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கும். ஆனாலும் உடனே இந்த கன்ஃபியூஷன் அவர் தள்ளிட்டு ஆண்டவர் சொன்னார், அடியேன் என்ன பண்ணுறான், அடியேன் கேட்கிறேன். அதான் ஒரு ஸ்டைலாலாம் சொல்லுவார், ஸ்டைலாக சொல்லுவார். என்னது சொன்ன, நான் கேட்குறேன். என்னது ஆண்டவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணுறேன்? எந்த ஆண்டவன் சொல்லி எந்த ஆள்டா கேட்குறது? ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கேட்குறேங்க. யோசேப் அப்படி தாங்க சொன்னார். எழுந்த உடனே என்ன பண்ணிக்கிறாரு, சேர்த்துக்கிறாரு. அவரும் 7:14 கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், வாசிச்சிருக்கிறாரு. தேவதூதனை அனுப்பினவரும் கர்த்தர் தான். மரியாளே, உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா? இப்போ அனுப்பினவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும்ல. பிள்ளைங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து கடைக்கு அனுப்புகிறீங்க. ஒரு 2 கிலோ அரிசி, 2 கிலோ அரிசி 100 ரூபாய்க்குலாம் கிடைக்கிறதில்ல இப்போ. சரி, எதையோ ஒன்று வாங்கின்னு வர சொன்னீங்க. அவங்க உங்ககிட்ட கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்ணணுமா வேணாவா? இல்லைன்னா என்ன பழுத்துரும். என்னென்ன வரணும் 100 ரூபாய்க்கு? என்ன பொருள் வாங்கினியோ ப்ளஸ்ஸு பேலன்ஸ் அமௌண்ட்டு கையில் என்ன பண்ணோம், ரிப்போர்ட்டு பண்ணணுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சும்மாக்குறீங்க. அம்மா அப்பாலாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? பிரித்து எடுத்துட மாட்டோம். நான் பண்ணுவேங்க, நான் பண்ணுவேன். அனுப்புனா ஒழுங்காக போன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணோம், வந்து சொல்லணும். எங்கேயாவது காணா போட்டுட்டு எங்கேயாவது நீ ஓடி போயிட்டு அப்புறமா ஆண்டவர் மேலே குற்றம்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ரிப்போர்ட் பண்ணணும். மரியாள் ரிப்போர்ட் பண்ணாங்க. எங்கே தெரியுமா? கல்வாரியில். ஏமேன், கல்வாரியில் சிலுவையின் மேலே அவர் தொங்கும் போது இந்த அம்மா, இது என்னோட இமேஜினேஷன், இந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன அனுப்புனீங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், இந்தாங்க உங்கள் பிள்ளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏமேன், ஒரு கையை தட்டுங்களேன். இதெல்லாம் வரணுங்க பொங்கிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு ஆசையாக பொங்கிக்கிட்டு வரணும். இந்தாங்க ஆண்டவரே நான் கொடுத்துட்டேன். ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணலன்னா நீ இந்த வேலை முடியலன்னு அர்த்தம். ஏமேன். மரியாளே, உன்னை அனுப்பினவர், யோசேப்பே உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா? இந்த வசனத்தை ஒன்று வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:3-4. ரோமர் 5:3-4. பட்டு பட்டுன்னு வாசிங்க, கடகடான்னு எடுக்கணும். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த 2 பேருமே உபத்திரவத்தில் என்ன பண்ணினாங்க, மேன்மை பாராட்டினாங்க. ஏனென்றால் எங்களை அனுப்பினவர் நீரல்லவா? ஏமேன், பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஆளுக்கு போவோம். கிதியோன் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அது உள்ளே இருக்கிற சில நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரே ஒரு காரியம்னா விக்கிரகம் தான். கீழ்ப்படியாமல் இருக்குது. ஆனால் இந்த விக்கிரகத்தை பார்த்தா அவருக்கு சுத்தமாக என்ன பண்ணது, பிடிக்கவே. இன்றைக்கி யார் நம்ம இருதயத்தில் விக்கிரகமாக இருக்கிறா?
நீங்களே சோதிச்சு பார்த்துங்க. இப்போ நான் அந்த கதைக்கு வரவே இல்லைங்க. கிதியோனை அனுப்பினது தேவன். கிதியோனே, உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா அப்படின்னு ஆரம்பிச்சுப்போம். முதல்ல வசனத்தில் பாருங்க, 6:14, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவர் உன்னை அனுப்பும்போது சும்மாலாம் என்ன பண்ண மாட்டார். அந்த அம்மாவுக்கு கிருபையும் சகிப்பும் கொடுத்தது போல, கீழ்ப்படிதலும் சகிப்பும் யோசேப்புக்கு கொடுத்தது போல, இந்த கிதியோனுக்கு கொடுக்கறது பலம், தேவ பலம். தேவ பலம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த பலம்னா எந்த பலம் இல்லைங்க, அவனோட மாம்ச பலம். முதல்ல எல்லாருமே மாம்ச பலத்தில் தான் பார்ப்போம். என் திறமையினால் தான் இது நடந்தது. நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க கேட்கும்போது நான் நளிம்பா சொன்ன பாருங்க, அதனால தான் எனக்கு வேலை கிடைச்சது. இல்லை, தேவன் அவருடைய பலத்தையும் உனக்குள்ள சேர்த்து விட்டதுனால ரெண்டும் சேர்ந்து தான் உனக்கு என்ன பண்ணியிருக்குது இந்த வேலை. நிறைய பேர் இன்றைக்கி சொந்த பலத்தில், சொந்த திறமையில், சுய புத்தியின் மேலே சார்ந்து பெரிய இதெல்லாம் கதையெல்லாம் பேசுவாங்க. நாளைக்கு அவங்கள பார்த்தா இப்படி ஆகிட்டுருப்பாங்க, படுத்திருப்பாங்க. என்னய்யா நல்லா இப்படி இருந்தீரே, இன்றைக்கி இப்படி ஆயிட்டீரே அப்படின்னு கேட்டா, ஐயா நான் சுயபலத்தில் எல்லாம் பண்ணிட்டேன் ஐயா, தேவபலம் எனக்கு பிரித்து பார்க்க தெரியல. ஏமேன். கிதியோனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எதுக்கு ஏற்படுத்துகிறார்ன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட புத்தி என்ன தெரியுங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க தப்பு செய்வாங்க, திருப்பி என்ன பண்ணுவாங்க பாருங்க. இந்த குடிகாரம் பேச்சு என்ன சொல்லுவாங்க? ஏன் சொல்லுங்க? நீங்கள் எங்கே குடிக்கிறீங்க? நீங்கள் யார் குடிக்கிறதுல தானே? இந்த பக்கம் கேட்போம். சொல்லுங்கப்பா. ஏன் தெரியுமா? இந்த நாக்கில் அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த நாக்கில் என்ன இருக்கும்? அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், சின்னதில் போய் இட்லி கடையில் இட்லி வாங்கிட்டு வரும்போது அந்த சட்னியை நக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம், வழியிலே சாப்பிட்டுக்கிட்டு வருவோம். அந்த டேஸ்ட் இன்னும் கூட எங்கள் நாக்கில் இருக்குதுங்க. 66 வயசு, நான் 5 வயசு கதையே சொல்கிறேன். அதே போல் இந்த குடிக்கிறவங்களுக்கு இந்த நாக்கில் என்ன பண்ணும், அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், என்னது நொண்டி குதிரைக்கு இந்த சறுக்குந்தெல்லாம் சாக்கு, உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன அப்படி பேசுகிறாங்க, என்ன இப்படி செஞ்சுட்டாங்க. அது குடிச்சாதான் போகுமா? அது குடிச்சாதான் போகுமா? அதான் உன்னை போட்டு எல்லாம் குளிப்பாட்டி நல்லா கொண்டாந்து வச்சுக்கிறாரு. நீ திருப்பியும் போய் அதிலே போகிறண்டா என்ன அர்த்தம்? எத்தனை தரம் உன்னை குளிப்பாட்டுன்னு இருப்பாங்க? கரெக்டாப்பா? எத்தனை தரம் உன்னை குளிப்பாட்டுறது? இந்த சின்ன பசங்க உச்சா பண்ணிட்டு இந்த துணியை மாற்றி போடும்போது எனக்கு வரும் பாருங்க ஆத்திரம். அவ்வளோ பெரிய பெட்ஷீட்டெல்லாம் கழுகி என்ன பண்ணோம், நம்ம நல்ல பம்மிலே 4 வைப்பேன். உச்சா வெளியில் போய் பண்ணா என்ன, தூக்கத்தில் பண்ணிட்டேன் மம்மி. தூக்கத்தில் ஏன்டா எழுந்துச்சி போல? இவ்வளோ பெரிய பெட்ஷீட்டை வேலைக்கும் போயிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு பாத்திரம் கழுகி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இதை துவைச்சி என்னால் போட முடியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று பம்பில் 2 அடி, இவ்வளோதான் என்னால் முடியும். உன்னதான் குளிப்பாட்டி கொண்டாந்து வச்சிருக்கிறாரு, எதுக்கு திருப்பி போனேன்? இஸ்ரேல் ஜனங்க அதே தான் பண்ணாங்க. இந்த பக்கம் பெலிஸ்தர் கையில் விட்டாங்கனாக்கா கொஞ்ச நாள் அவங்ககிட்ட அப்படியே இருப்பாங்க. மறுபடியும் முருங்கை மரத்து மேலே என்ன பண்ணிக்கும், வேதாளம் முருங்கை மரத்து மேலே திருப்பி ஏறிக்கும். அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். நன்றி கெட்டத்தனம். தேவன் இப்போ என்ன பண்ணார், அவங்க பண்ணது பொல்லாப்பான காரியத்தை அவர்கள் செய்தது நிமித்தம் அவங்கள என்ன பண்ணாரா, மீதியானர் கையில் 7 வருஷத்துக்கு என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுத்துட்டார். அனுபவிங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு உதாரணம் நான் தான். அப்படியே பறவைகள் பலவிதம் மாதிரி இங்கே சுற்றிக்கிட்டு கிடந்தேன் நான். ஏய் உனக்கு கரெக்டான இடம் சென்னை தான் போடினார். அங்கே போன உடனே என்ன பண்ணுச்சு, ரெக்கை கட் பண்ண உடனே தடுக்கு நடிச்சுக்கிட்டு அங்கேயே தான் கிடந்தேன். ஆனால் வளர விட்டார் தெரியுங்களா? ஏமேன். ரெக்கை மீண்டும் வளர்ந்துச்சிங்க. எதுக்குன்னா அவருடைய ஊழியத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு இப்படி தான் ஆண்டவர் 7 வருஷம் கொடுத்தாலும் அவங்கெல்லாம் வரும்போது இதுங்கெல்லாம் ஓடி போய் கெபிலையும் மலையிலையும் அங்கேயும் இங்கேயெல்லாம் ஒளிஞ்சிக்குதுங்க. அவங்களுடைய ஆகாரத்தெல்லாம் ஒன்றா திரட்டி என்ன பண்ணுது, எடுத்துக்கிட்டு போதுங்க.
வெறும் மீதியானியர் மாத்திரம் இல்லை, கிழக்கு புத்திரர்கள், அமலேக்கியர்கள் எல்லாம் வர வேண்டியது. அவங்க விதைச்சிருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, அழித்து வாரின்னு போக வேண்டியதெல்லாம், ஆடு மாடுங்க மிருக ஜீவனுங்க எல்லாத்தையும் வாரின்னு போயிடுது. ரொம்ப நொந்து போய் தேவனிடத்தில் என்ன பண்ணுறாங்க, நாம்ளும் அதே கதை தாங்க. கர்த்தர் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சால் உடனே என்ன பண்ணுறது, கல்யாணம் 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 நடந்துச்சு. அப்புறம் ஆண்டவரே காலையில் எழ முடியல ஆண்டி. அப்போ உன்னை கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்து தானே நல்லா இருந்திருக்கோம். ஆண்டவர் குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும். காலையில் எழுந்திரிக்க முடியல ஆண்டி. குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு என்ன பண்ண முடியல, வர முடியல ஆண்டி. நாங்கள்லாம் 5 மணிக்கு சர்ச்சுக்கு போங்க, 2 குட்டியை தூக்கிக்கிட்டு. பெருமைக்காக சொல்ல வரலங்க, நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பழகுங்கன்னு சொல்ல வரோம். ட்ரெயின் பிடிச்சி 7-8 ஸ்டேஷன் தள்ளி போனோம், விட்டுட்டு பாட்டுக்கு போயினே இருப்பார். கரெக்டாக வரல நான் எங்கள் வீட்டுக்காரரு. இந்த 2த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த ட்ரெயினில் கரெக்டு டைமுக்கு போய் அங்கே நான் என்ன பண்ணோம். ஆனால் உபத்திரவத்தின் பாதையில் என்ன தேவன் நடத்தினதுனால் பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். அழுத்து போலங்க, நான் அழுத்து போல. இவங்க முறையிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினோன்னா அவர் என்னத்தை சொல்லிட்டு போகிறார், ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசி சொல்லிட்டு போன காரியம், எகிப்திலிருந்து உங்களை எல்லாரும் என்ன பண்ணார், விடுவிச்சு கூப்பிட்டு வந்தார். வழியில் யார் யாரோ வந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் ஜெயிச்சு உங்களை கானான் தேசத்தில் நான் கொண்டு வந்து வச்சு நான் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களுடைய தேவன். நீங்கள் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நான் உங்களுடைய தேவன், எமோரியருடைய தேவனை உங்கள் தேவனை என்ன பண்ணிக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. கர்த்தருக்கு தேவை அது ஒன்று தாங்க, அது ஒன்று தாங்க சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அந்த தீர்க்கதரிசி போயிட்டாருங்க. அந்த தீர்க்கதரிசி போனதுக்கு அப்புறமா கர்த்தருடைய தூதனானவரே வராரு. வந்து ஒரு கர்வாரி மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு கிதியோனை பார்க்குறாருங்க. கிதியோன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இருக்கிற கொஞ்சம் கோதுமையை ஆலயத்துக்கு முன்னாடி ஆலைக்கு முன்னாடி என்ன பண்ணின்னு இருக்கிறாரு, போர் அடிச்சுன்னு இருந்தார். நேராக வராரு, தொட்டார், தரிசனமானார். பராக்கிரமசாலியே நான் உன்னோட கூட இருக்கிறேன். வேறு ஒன்றும் சொல்லுங்க. அவன் பராக்கிரமா இல்லையா அப்படின்றது யாருக்கு தெரியும்னா, கண்டிப்பாக தூதனானவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இல்லைன்னா இவ்வளோ கலாட்டா நடக்கிற மத்தியில் அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், அந்த கோதுமையை பாதுகாத்திருக்க மாட்டான். அதனால் அவன் பராக்கிரமசாலித்தான். அவன் சொன்ன உடனே முதல்ல அவருக்கு வாயில் வர கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட்டார். யார்கிட்டயாவது போய் பேசி பாருங்களேன், ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்படி விட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலையே, ஐயோ 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லையே. ஏய், கல்யாணம் ஆகாமல் இருந்தல்ல, கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லை, கல்யாணம் பண்ணவருக்கு குழந்தை கொடுக்க தெரியாதா, கொடுப்பார். கடனை நீ வாங்கிக்க வேண்டியது, ஆண்டவரை நீ திட்ட வேண்டியது, எப்படிங்க கணக்கில் வரும்? இவர் சொல்கிறாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேலை நீ என்ன பண்ணுவ, ரட்சிப்பாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே அதற்கு கர்த்தர் சொன்னார், எல்லாத்துலேயும் நான் சின்னவன், மனாசே கோத்திரத்தில் நான் சின்னவன், எங்கள் வீட்டில் சின்னவன், என்ன போய் இதுக்கே உபயோகப்படுத்தினா அது எப்படி வேலைக்காகும்னு எல்லாம் கேட்டான். அவர் சொன்னார், ஒன்றும் வேணாம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உடனே ஒரு அடையாளத்தை கேட்குறான் பாருங்க, அதுதான் அங்கே பராக்கிரமசாலி. அவன் சரீரத்தில் இருக்கிறது இல்லைங்க பராக்கிரமம், அவன் சரீரத்தில் இருக்கிறது இல்லைங்க பராக்கிரமம். அவன் கேட்குறது, என் கூட பேசுகிறவர் நீங்கள் தானா? இந்த கேள்வியை அன்றைக்கி ஏவாள் கேட்டிருந்தா இந்த பிரச்சனை நம்மளுக்கு கிடையவே கிடையாதுங்க. அன்றைக்கி ஏவாள் என்னோடு கூட பேசுகிறவர் தேவரீர் தானா அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த அம்மா கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி நாமெல்லாம் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே. ஆனால் பராக்கிரமசாலியாகி கிதியோன் முதல்ல கேட்ட கேள்வி, என்னோடு கூட பேசுகிறவர் தேவரீராகிய நீர்தானோ? அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம்? நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன். போனார், அப்பத்தை சுட்டார், இறைச்சி எடுத்தார், ஆணத்தை கொண்டு வந்தார். நேராக இவர்கிட்ட கொண்டு வந்தோடனே அவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னார், எப்பா இந்த பாறை மேலே அது எல்லாத்தையும் எடுத்து வை
அப்படின்ட்டு அவர் கையில் வச்சு இந்த கோலை தொட்டார் பாருங்க, அது என்ன பண்ணுச்சு, பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. தூதனானவர் காணாது போனார். ஏமேன். ஐயோ, நான் ஆண்டவரை மூஞ்சா பார்த்துட்டேனே, முகமாய் பார்த்துட்டேனே, நான் செத்து போயிடுவேன். அப்பயோ என்னது, அங்கலாய்ப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி அங்கலாய்ச்சிட்டு நீங்கள் வந்துருக்குறீங்க. காலையில் அங்கலாய்ப்பு எல்லா அம்மாவங்களுக்கு இருக்கும். சர்ச்சுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு துணியெல்லாம் மாற்றி, அப்போல்லாம் இந்த டைப்பர் கீப்பர்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு டைப்பரெல்லாம் ஒன்றும் கிடையாது. குழந்தையெல்லாம் பெருசு எல்லாம் நல்லா தொடச்சி கிடிச்சு எல்லாம் பண்ணி கிண்ணி துணி, அப்போல்லாம் துணி தான் கட்டுவோம். கிட்டிட்டு ரெடி பண்ணிட்டு நான் துணி மாற்றிட்டு இப்படி வரத்துக்குள்ளே இது என்ன பண்ணிவிடும், ஒன்றா ஆகி போயிடும், இல்லைன்னா உச்சா போயிடும். அப்படியே தூக்கின்னு போக முடியுமா? உடனே எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணு, சலிப்பு. ஒன்று முடிச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அடுத்தது என்ன பண்ணும், 1 வயசு 4 மாதம் தான் வித்தியாசம். அதுங்களுக்கு என்ன தெரியுங்க, சலிப்பு. இவர் சலிப்போடு கூட என்ன பண்ணுறாரு, ஐயோ நான் பார்த்துட்டேனே. ஐயோ நல்ல காரியம் ஐயா நீ பார்த்தது, நீ கெட்டதாயா பார்த்த, நல்லதை தானையா நீ பார்த்த அப்படின்னு உனக்கு சமாதானம்னு ஆண்டவர் சொன்ன உடனே அங்கே ஒரு பலிப்பீடம் கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம்னு என்ன பண்ணார், பேர் வச்சார். ராத்திரி என்ன பண்ணுறார், திருப்பி வராரு. என்னது, ராத்திரி வந்து கிதியோன் கிட்ட பேசுகிற, என்ன செய்ய வைக்க வேண்டிய வேலை இருக்குது இல்லையா, நீ ஜெயிக்கணும்னா எடுக்க வேண்டியதை உங்கள் கிட்டேருந்து என்ன பண்ணணும், எடுத்து போடணும். அப்போ தான் உன்னால் மீதியானர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்க முடியும். என்னத்தை எடுத்து போடணும், நீங்கள் சொல்லுங்கள், என்னத்தை எடுத்து போடலாம்? இப்போ என்ன எடுத்து போடணும் கிதியோன்? இவ்வளோ நேரம் நான் பேசியிருந்தேன், ஏதாவது கிடச்சிச்சு அவங்களுக்கு? என்னதுங்க, பயம். அப்புறம் சொல்லு. விக்கிரகத்தை எடுத்து போடணுங்க. கரெக்ட், வெரி குட். விக்கிரகத்தை என்ன பண்ணோம், அதை எடுத்து போட்டால் தான் நான் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அப்போது இவரை கொஞ்சம் தூண்டி விட்டால் தான் என்ன பண்ணுவாங்க. சில பிள்ளைங்களாம் இருக்குங்க, நல்லா படிக்குங்க, அதுங்களை என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணணும். எப்படி கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணணும். சில பிள்ளைங்க இருக்குது, இப்படி பண்ணால் என்ன பண்ணும், பட்டுன்னு ஒன்று விட்டால் என்ன பண்ணும், படிக்கும். சிலதெல்லாம் சும்மா இப்படி தூண்டி விட்டால் என்ன பண்ணும், படிக்கும். இவரை தூண்டி விடுறாரு. இப்போ ஆண்டவர் தூண்டி விட்டு சொல்கிறாரு, நீ போ, இவ்வளோலாம் விக்கிரகத்தை பற்றி நான் பேசின்னு வந்தேனே, உங்கள் அப்பனே என்ன வச்சுருக்காரு, விக்கிரக தோப்பே வச்சுக்கிறாரு. விக்கிரக பலிப்பீடமே என்ன பண்ணிக்கிறாரு, பாகாலின் பலிப்பீடம்னு உங்கள் அப்பாவே வச்சுக்கிறாரு. அது பக்கத்திலே விக்கிரக தோப்பு ஒன்று வச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ணுற, போய் அந்த 2வது காலை 7 வயசுக்குது பாரு, அத்தை எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதையெல்லாம் தகர்த்து போட்டுரு. பலிப்பீடத்தை தகர்த்து போட்டுரு, பாகாலுடையதை. அந்த தோப்பை வெட்டி போட்டுரு. அதில் இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு பலிப்பீடம் கட்டி இந்த மாட்டை எடுத்து பலியிட்டுரு. இவ்வளோதான் ஆண்டவர் சொன்னார். உடனே கிதியோன் என்ன பண்ணா, செய்தான். ஏன்னா ஒன்று சின்ன ஒரு நூல் இழைக்கு வித்தியாசம் என்னென்னா, அதை பகலில் செய்யாமல் ராத்திரி செஞ்சார். காரணம் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கும் பயம், ஜனங்களுக்கும் பயம். அதனால் அவர் ராத்திரி செஞ்சார். காலையில் எழுந்துச்சு ஜனம் எல்லாம் பார்க்குது, பலிப்பீடம் என்ன பண்ணிட்டுக்குது, பாகாலின் பலிப்பீடம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது, தோப்பு வெட்டப்பட்டு இருக்கிறது. பார்த்துட்டு எல்லாருக்கும் கோபம் வந்து, இது யார் செஞ்சது? கடைசியாக யோவாசின் குமாரனாகி கிதியோன் நேரம் அவங்க வீட்டு முன்னாடி, உங்கள் மகனை கூப்பிடியா? என்னது, உன் மகனை உங்கள் வீட்டு முன்னாடி யாராவது வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்களா உங்கள் அப்பா கிட்ட? உன் பிள்ளைய கூப்பிடியா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி அனுபவம் யாருக்காவது இருக்குதா? அது எவ்வளோ மோசமான அனுபவம் தெரியுங்களா? யோவாசுக்கு வந்துச்சே பாரு கோவம். அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சு பாகாலின் பலிப்பீடம் அது விக்கிரகம்னு. அப்போ தான் அவருக்கே என்ன பண்ணுச்சு, எப்போ செஞ்சப்போ, மகனை தொட்டப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணுதான், வலிக்குது. மகனை தொட்ட உடனே தான் இவங்களுக்கு என்ன பண்ணுதான், அவ்வளோ நேரம் என்ன பண்ணாது. ரோட்டில் ஒரு பிள்ளை விழுந்துச்சுன்னா கூட ஐயோன்னுவோம் நானெல்லாம். ஏன்னா அது எந்த பிள்ளையாக இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு வலிக்குது. ஆனால் சில பேர்லாம் பாருங்கள், அது வாட்டுக்கு பார்த்துன்னு அது வாட்டுக்கு போகும். அது சட்டையாக என்ன பண்ணாது. ஊரா விட்டு பிள்ளை கெட்டு போனான்னு நம்மளுக்கு என்ன. நானெல்லாம் அது எது குடிச்சிருந்தாலும் போய் நேராக என்ன பண்ணுவேன், டேய் நீ பண்ணுறது ஒழுங்காடா, என்னடா வார்த்தை பேசுகிற அப்படின்னு நான் நேராக கேட்குவேன். என்ன மிஞ்சி போனால் ஒரு அடி கொடுக்க போகிறேன், அவ்வளோதானே, வாங்கிக்குவேன் நான். ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறதே என்ன சொல்லிடணும். நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன், இந்த ஸ்டேஷனில் நின்னானே இந்த வெடை பசங்க அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மொட்டை பசங்கன்னுவாங்க அவங்கள.
அதுங்கெல்லாம் கூட்டிக்கும் ஒரு 7-8 சேர்ந்துக்கின்னு அம்மாவையே ஒரு அசிங்கமான வார்த்தையில் சொல்லிக்கிட்டே கிடக்குங்க. எனக்கு அது கேட்டு கேட்டு வெறுப்பாயிடுச்சு. எனக்கு என்னடா அம்மாவை இவ்வளோ கேவலமாக இவனுங்க பேசினுக்கிறாங்களே. நேராக போனால் அவனை தட்டினேன். என்னடா உங்கள் அம்மாவை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன் ஆண்டி, நான் அது சொல்ல பின்ன என்ன வார்த்தை பேசினுக்கிறேன், நீ பப்ளிக்கில் அசிங்கமாக இல்லையாடா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே பதுங்குனானுங்க. அவங்க எங்கே போயிட்டானுங்க. அப்புறமா என்னால் என்ன பண்ண முடியாது. இப்போது பாகாலை வச்சு கும்பிட்டுட்டு இருந்த கிதியோனுடைய தகப்பன் யோவாசுக்கு மகனை சொன்ன உடனே என்ன பண்ணுதான், வலிக்குது. டேய், யாரா என் பிள்ளைய கூப்பிட்றவன்? உன் பிள்ளை தான் பாகாலின் பலிப்பீடத்தெல்லாம் தகர்த்து போட்டான், தோப்பெல்லாம் வெட்டி போட்டான். பாகால் தெய்வமானால் அதுக்காகவே வழக்காடி கொள்ளட்டும். இல்லை, அந்த பாகாலின் பலிப்பீடத்தெல்லாம் தகர்த்துக்கும் போது பாகால் அப்படியே எழுந்துருச்சுன்னு, டேய் ஏண்டா என்ன தகர்க்கிறேன்னு கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கக்கூடாது. பதில் சொல்லணுங்க. நீங்கள் இல்லைன்னா தூங்குறீங்கன்னு அர்த்தம். கையை காமிங்க, எல்லோரும் பார்க்கலாம். எல்லாம் கையை காமிங்க. ரைட், தூங்கலை. அப்படி கேட்டிருக்கக்கூடாதா பாகால்? ஏன் அது எழுந்திருக்கல? கல் விக்கிரகம் எழாது. தோப்பெல்லாம் வெட்டும்போது இங்கெல்லாம் குட்டியெல்லாம் வச்சுருக்குறேன், ஏன்டா தகர்க்கிறேன்னு கேட்டிருக்கலாம். கேட்கல. அவங்க அப்பா தைரியமாக இப்போ பேசுகிறாரு. இப்போ யார் பேசலை? கிதியோன் பேசலைங்க. இப்போ பேசுகிறது யார்? அப்பம் பேசுகிறாரு. டேய், அதுக்கு வேணா அது வழக்காடட்டேன்டா, என் பிள்ளைய சாவடிப்பீங்களா நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எருபகால்னு அவருக்கு என்ன பண்ணுறாரா, மகனுக்கு அவங்க அப்பாவே இன்னொரு பேர் வைக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் விக்கிரகத்தில் இருந்தால் இப்போ என் பிள்ளை தப்பிச்சிட்டான்னு எருபகால்னு என்ன பண்ணுறாரு, பேர் வைக்கிறாரு. பேர் வச்சுட்டு இப்போ பார்க்குறாரு. யார்? கிதியோன் இப்போ பார்க்குறாரு. ரைட்டு, இப்போ நான் யார் ஆயிட்டேன்? தேவன் உண்மையாலுமே கூப்பிட்ட மனுஷன் ஆயிட்டேன். அவர் என்ன பண்ணாருனாக்கா, எல்லாரையும் சேர்த்து அவன் மேலே இப்போ என்ன பண்ணுதா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது. எப்போ? அந்த விக்கிரகத்தெல்லாம் அவர் சொன்ன உடனே தகர்த்து போட்டு தோப்பையெல்லாம் வெட்டி போட்டதுக்கு அப்புறமா, அவனுடைய பெயர் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து மொத்த ஊர் ஜனங்களையும் ஒன்று சேர்த்து மீதியானியரை எதிர்க்க அவன் போகிறான். ஆமென், ஹல்லேலூயா. என்ன உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயத்துக்கு தடையாக இருக்குதோ எடுத்து போடு. கேளு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், காண்பிப்பார், வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. போகிற மனுஷன் சும்மா இல்லைங்க. மீதியானியர் கைக்கு இஸ்ரவேலை நான் தப்புவிப்பேன் என்று நீர் சொல்வீரானால் எனக்கு இன்னொரு அடையாளத்தை என்ன பண்ணுங்க பாருங்க. டபுள் செக்கு. டாக்டர்கிட்ட போய் பார்த்துருவோம். நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், டாக்டர் சொல்லுவோம், இல்லைங்க இதெல்லாம் கேன்சர் தாங்க அப்படின்ட்டுவார். நம்ம எதோட விட்டுருவோம் நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஒப்பீனியன். என்னது செகண்ட் ஒப்பீனியன்? இன்னொரு டாக்டர்கிட்ட என்ன பண்ணுவோம்? அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு கண்டிப்பாகவும் பார்க்க மாட்டோமா? இந்த அரிசியும் அந்த அரிசியும் ஒன்றான்னு பார்க்குற மாதிரி இந்த டாக்டர் சொல்கிறதும் அந்த டாக்டர் சொல்கிறதும் ஒன்றா இருக்குதான்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். அதே போல் தேவரீர் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு அடையாளம். இப்போ ரெண்டாவது அவருக்கு அடையாளம் என்ன வேணும்னாக்கா, என்ன நீங்கள் தான் அனுப்புகிறீங்க, நான் தான் மீதியானியரை இஸ்ரவேலரை மீதியானியர் கையிலிருந்து தப்புவிப்பேன் என்று சொல்வீரானால் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்றார், ஓப்பா அடையாளம் கொடுத்துடலாம். என்ன அடையாளம் வேணும் உனக்கு? நான் மயிருள்ள ஒரு தோலை கிரவுண்டில் போட்டு வைப்பேன். வெறும் அந்த தோல் மேலே மாத்திரம் என்ன வந்திருக்கணும்? பனி பெஞ்சிருக்கணும். சுற்றி கிரவுண்ட் என்னவாக இருக்கணும்? காஞ்சிருக்கணும். ரைட். இதெல்லாம் ஜுஜிபி வேலை ஆண்டவருக்கு. நாம் தான் லூஸுங்க, சின்னதாக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு கிடக்குறோம். ஆண்டவரே வேலை கொடு, ஆண்டவரே பொண்ணு கொடு, ஆண்டவரே குழந்தை கொடு, ஜுஜிபிங்களை கேட்டுன்னுக்குறோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆவிக்குரிய எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே கிடையாது. ஆனால் கேட்டால் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அத்தாங்க பெருசு, அதுதான் மேலையாக நம்மளை கூட்டுக்கிட்டு மேலே போக போகிறது. ஆனால் நம்ம அதை கேட்குறதில்ல. கேட்க பழகுங்க. அப்படி சொல்லிட்டு உங்கள் கோபம் மூளாது இருப்பதாக இன்னும் ஒரு விசை. அதே போல் நான் அதை போடுறேன். இது மாத்திரம் காஞ்சிருக்கணும், மற்றதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்துக்கோ. அதே மாதிரி ஆண்டவர் செய்கிறார். இப்போ அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 பேரை வச்சு அவர் என்ன பண்ணிடுறார்? மீதியானியரை ஒரு கையை தான் தட்டுங்களா. கிதியோனே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கிதியோன் போனார், ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணார். என்ன ரிப்போர்ட் பண்ணார்? ஆண்டவரே,
நீ சொன்ன மாதிரி விக்கிரகத்தை என்ன பண்ணிட்ட, எடுத்து போட்டேன். மீதியானர் கையிலிருந்து இஸ்ரவேலரை ரிப்போர்ட் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். இன்னொரு 10 நிமிஷத்தில் இன்னொன்று பேசி அடுத்த வாரம் இதே கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? இன்னொரு 10 நிமிஷத்தில் இன்னும் ஒருத்தரை பற்றி மற்றரும் பேசிவிட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். இன்னொருத்தர் எல்லாரும் நம்ம எப்பவும் கேட்டிருக்கிறத சவுலு குணப்படுத்தினதான அனனியா பற்றி யாரும் ஜாஸ்தி என்ன பண்ணுறதில்ல. போனார், கை வச்சார், எல்லாம் ஆயிடுச்சு. இதை பற்றிருந்தால் நம்ம அனனியாவை பற்றி என்ன பண்ணுவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. எதுவும் படிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தான் அது இருக்குது, எடுத்து வச்சுக்கோங்க. சவுல் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வேலையே என்னது? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷியாகலும் ஸ்திரீயாகலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வருவீர்கள், தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி. கொடூரமானவனுங்க. என்னது? யாரு? மனுஷனையாகிலும் ஸ்திரீகளையாகிலும். அப்படின்னா பாருங்க, இப்போ நடக்கிறதெல்லாம் அப்பயே என்ன பண்ணியிருக்குது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், சவுல் போட்டு தள்ளியிருப்பார். ஸ்தேவானை அதே மாதிரி தான் போட்டாங்க, கூட வந்தார் இவர் தான் கொண்டு போய் என்ன பண்ணுறவர், கொடுக்குறவர். இப்போ அவர் சொல்கிறாரு, அவருக்கு புறப்பட்டு போகிறாரு, எல்லா லெட்டர்கிட்டரெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணுறாரு. இந்த தீவிரம் கிறிஸ்துவ அறிவிக்கிறதுல நமக்கு இருக்குதா? ஏன்னா பிசாசு இப்போ பயங்கரமாக ஓட்டி பண்ணின்னு இருக்குதுங்க. என்னது? ஓவர் டைம் பண்ணின்னு இருக்குதுங்க பிசாசு. ஏன்னா அவன் ராஜ்யத்துக்கு அவன் ஜனங்களை என்ன பண்ணுறான், வேகமாக சேர்த்துனுக்குறான். முடிஞ்சா இது உள்ளேருந்து இழுத்துன்னு போகிறதுக்கு தான் பார்க்குறான். இது உள்ளேருந்து இழுத்துன்னு போகிறதுக்கு பார்க்குறான். ஏன்னா வெளியில் இருக்கிறத நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்துன்னு வந்தால் இங்கே இருக்கிறத அவன் ஒரே வார்த்தையில் தட்டின்னு போயிடுவான். ஈஸியஸ்ட் ஒர்க்கு அவன் ஓவர் டைம் பண்ணுறான்ல, அதனால ஈஸியாக இது உள்ளக்கிறத என்ன பண்ணுவான், தட்டின்னு. அந்த மாதிரி நிறைய போயிருக்குது. எச்சரிப்பு கொடுத்தா கூட என்ன பண்ணுறதில்ல, அதை கேட்குறது கிடையாது. அது கேட்காததுனால அவன் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுறான், நிறைய ஜனங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தான் நம்ம உஷாராக இருக்கணும். தேவன் சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கிற காலம் இப்போ என்ன பண்ணியிருக்குதா. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? நீங்களாம் தான். பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, ஆண்டி இப்படி சொல்லிட்டாரு, அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க அப்படி. நீ என்னத்துக்கு வர? தேவனை ஆராதிக்க தானே வர. பாஸ்டர் பார்க்குறதுக்கும் பாஸ்டர் ஆண்டியை பார்க்குறதுக்கும் மற்றவங்கள பார்க்குறதுக்குமா வர? கேட்குறது வசனம் தானே கேட்க வர. மற்றதுக்கெல்லாம் காதை கொடுக்காத. எல்லாத்துக்கும் காதை நீட்டினா காதுக்குள்ளே பசு வந்துடும். காதுக்குள்ளே என்ன வந்துடும்? பசுன்னா என்ன? சீழ் வந்துடும். அதனால் எல்லாத்துக்கும் இது என்ன பண்ணக்கூடாது, காது நீட்டக்கூடாது. எதுக்கு கொஞ்சம் நீங்கள் காது இப்படி நீட்டி பாரு, எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அசிங்கமாக்காது, கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் எல்லாத்துக்கும் காதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீட்ட போகவே கூடாது. இந்த அனனியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சவுல் எல்லாம் வாங்கிக்கிட்டு போகும்போது ஆண்டவர், ஏய் போடா உன்னை எங்கே பிடிக்கணுமோ எனக்கு பிடிக்க தெரியும். தமஸ்கு கிட்ட வரும்போது ஆண்டவர் வெறும் ஒன்றுமே கிடைக்கலங்க, பண்ணலங்க. ஒரு வெளிச்சத்தை மாத்திரம் தான் அனுப்புனார். அவர் டைரெக்டாக கூட என்ன பண்ணல, நேராக வந்து பிரத்யட்சமாக கூட காட்சியெல்லாம் அளிக்கவே இல்லைங்க. ஒரு வெளிச்சந்தாங்க. அந்த வெளிச்சத்துலேயே அவரால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. கீழே தள்ளாடி என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டு கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். இப்போ நான் சவுலை பற்றி ஜாஸ்தி சொல்ல வரல. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். உடனே அவன் கேட்ட கேள்வி பாருங்க. இந்த ரொம்ப மோசமானவங்க சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நான் அப்படி தான். ரொம்ப மோசமானவங்க, கெட்ட மோசமானவங்களாம் இல்லைங்க, என்ஜாய் பண்ணுறதுல ரொம்ப மோசமானவங்க. 10 முழ பூ வச்சுக்கிறத நான் எங்கள் அம்மா பூ வைக்கும்போதே சொல்லுவாங்க, இது எங்கே போய் முடிய போதோ, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது பாருன்னுவாங்க. அது போட்டுக்கிறது என்ன, இது போட்டுக்கிறது என்ன, இந்த ட்ரெஸ்ஸு போடுறது அப்படியே பறந்து 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 கடைசியில் பார்த்தா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தமாஷா தாண்டா கிடக்கணும். எங்கேங்கிற தொம்முன்னு கீழே விழுந்துருது. இப்போ சவுல் எங்கே விழுந்து கிடக்கிறாரு, தரையில் விழுந்து கிடக்கிறாரு. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. இத்த முன்னமே நீ பண்ணியிருந்தா வேலைக்கு ஆயிருக்குமா, ஆவாதா? நிறைய பேர் அப்படி தாங்க பண்ணுறோம். அந்த எண்டு போயிட்டு கீழே விழும்போது தான் என்ன பண்ணுறது, ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் பண்ண வேணாம்,
நீ ஏந்திரிச்சு நேராக போய் தமஸ்குவில் என்ன பண்ணு, ஜஸ்ட்டு சிட் டவுனு. என்னது? ஜஸ்ட்டு உட்காரு, மீதி எல்லாம் அங்கே நடக்கும் அப்படின்னாரு. ஏந்திரிக்கிறாரு, சுற்றிக்கிறவங்களுக்கெல்லாம் சத்தம் கேட்டுச்சு, ஆளக்கானா. இவர் ஏந்திரிக்கிறாரு, கண்ணை என்ன பண்ணல. ஏன்னா இந்த கண்ணு மூடனாதான் உள்ள இருக்கிற கண்ணு என்ன பண்ணும். ஒரு கையை தட்டுங்க. சொன்னா இந்த கண்ணு என்ன பண்ணும், மூடணும். மூட வைக்கிறார் ஆண்டவர். இல்லைன்னா எங்கெந்துங்க செதில் உள்ள வந்து சொருவிக்க போகுது. கைலாக கொடுத்து கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் கொடுத்த நாள் எத்தனை தெரியுமா? 3 நாள். அவனுக்கு மனம் திரும்ப ஆண்டவர் கொடுத்த நாள் நம்மளுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தார் தெரியுங்களா? மனம் திரும்புகிறோமா? திருப்பியும் கொள்கிறோம், திருப்பியும் எழுந்திரிக்கிறோம், திருப்பியும் கொள்கிறோம், திருப்பியும் எழுந்திரிக்கிறோம். கடைசியில் ஒரு நாள் தூக்காமலாம் என்ன பண்ணுவார்? ஆனால் வசனம் சொல்லுவாங்க, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீ நீதிமானாக இருந்தால் தானே, நீ நீதிமானாக இருந்து விழுந்தால் தானே உன்னை தூக்குவார். கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, புசியாமலும் குடியாமலும். நிறைய பேர் அதை என்ன சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங்வாங்க. ஃபாஸ்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவரால் சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. ஏன்னா இங்கே வந்து அடைக்குது துக்கம். என்ன, இந்த சோடியாடின இந்த காலும் இந்த வேலை செஞ்சு இந்த கையும் என்ன பண்ணாதான், சும்மா இருக்காது. ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சு ஆண்டவர் சும்மா விடலைங்க, இதுக்கு வேலை கொடுத்தாருங்க. ஸ்தேவானை சாவடிச்சியா, துணியெல்லாம் வச்சுன்னு உட்காந்துருந்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கில்ட் எடுக்க பாருங்க, நம்மளை சாவடிச்சிடுங்க. என்னது குற்ற மனசாட்சி நம்மளை என்ன பண்ணுமா, சாவடிச்சிடுங்க. அந்த கில்ட்டுன்றது, அந்த குற்ற மனசாட்சின்றது ஒரு இடத்துல உட்காந்துன்னு சும்மா நடமாடின்னு இருந்தால் கூட சரி, அது இது பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம கொடுத்து போயிடும். சில பேருக்கு இருதயத்துக்குள்ளே சில குற்ற மனசாட்சிகள் உண்டு. ஆனால் வெளியில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்றைக்குமே அது சொல்ல முடியாது. ஆனால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் ஆண்டவர். நம்ம சொல்லிட்டோம், விட்டுட்டோம். அதனால் இனிமேல் அந்த கில்ட்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. ஆனால் சத்ருனுடைய தந்திரம் என்னன்னா, அன்னைக்கு செஞ்சதை எடுத்துன்னு வந்து இன்னைக்கு சொருவத்துக்கு பார்ப்பாங்க, இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை ஆண்டவர் கழுவிட்டார் இல்லை, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவினதுக்கு அப்புறமா நீ என்ன புதுப்பிக்கிறது அவசியம் இல்லை. இப்போ உட்கார வச்சு என்னன்னாலாம் அவன் பண்ணானோ மண்டைக்கு கொண்டு வந்து இந்த கண்ணு குருடாயிடுச்சு, அகக்கண்ணு திறந்துருச்சு, எல்லாம் பிக்சர் மாதிரி என்ன பண்ணுகிறாரு. 3 நாள் 3 நாள் பார்த்துன்னு உட்காந்துக்கிறாருங்க. 3 நாள் பார்த்துன்னுக்கிறாரு. சோத்தை தின்னல, வெளியில் போகல, தண்ணி குடிக்கல. கொடுத்த 3 நாள் ஆள் என்ன பண்ணிட்டாரு, ரெடி ஆயிட்டார். இங்கே இந்த 3 நாளுக்குள்ளே ஆண்டவர் அனனியாவை ரெடி பண்ணோம்ல. ஏன்னா சவுல் யாருன்னு அனனியாவுக்கு நல்லா தெரியுங்க. ஆண்டவர் போய் அனனியாவை கூப்பிட்றாரு. இதோ அடியேன்னு சொல்கிறாரு. அவர் நல்ல மனுஷன், ஒரு சீஷன். அவர் நீ என்ன பண்ணுற, இப்போது நேர்த்தெரு எண்ணப்பட்ட ஒரு தெருவுக்கு போய் அங்கே தமஸ்கு அவன் தர்ஷு பட்டணத்தானாகிய சவுலை தேடுன்றாரு. அதை ஆளை சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு நல்லா தெரியுமே ஆண்டவரே, சும்மா போகிற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ளே விடாதீங்க ஆண்டவரே, எஞ்சினாரு மனுஷன். ஏன்னா அவ்வளோ கொடூரமானவங்க சவுலு. இவன் போனால் ஒரு வேளை தந்திரமாக இருக்குமோ, நம்மளை சாவடிக்கிறதுக்கு நம்மளை கூட்டின்னு போகிறாங்களோ, இதெல்லாம் எல்லாருக்குமே வரக்கூடியதான ஒரு காரியங்கள் தான். ஆண்டவர் சொன்னார், அனனியாவே உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு தைரியமாக நீ என்ன பண்ணு, போ. எனக்கு அவன் தெரியும் யாருன்னு. அவன் எத்தனை பேரை சாவடித்தான், எத்தனை பேரை பிடிச்சி கொடுத்தான், எத்தனை பேரை கட்டி இழுத்துக்கிட்டு போனான், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் அவனை கட்டி இழுக்கிறதுக்கு உன்னை அனுப்புகிறேன். என்னது அது, அந்த வசனம் நல்லா இருக்குங்க. அவனை கட்டி இழுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவனை கட்டி நான் என்ன பண்ணுவேன், வல்ச்சின் வருவேன். உன்னை அனுப்புகிறவர் நீ தைரியமாக போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவருக்கு இருந்த தைரியத்தோடு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை அதிகமாக போட்டு என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. போகிறார் இவர். அங்கே போய் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா,
தமஸ்குவில் உனக்கு தரிசனமான தேவன். பயந்தான். தேவன் உன்னை அனுப்பினார், என்ன அனுப்பினார்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் பாருங்க, அடமொழியாக போட்டு முதல்ல என்ன சொல்கிறாரு, தமஸ்குவில் உன்னை சந்தித்த உனக்கு தரிசனமான தேவன் என்னை அனுப்பினார், உனக்கு சுகத்தை கொடுக்கவும் கூடவே உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கவும் என்னை அனுப்பினார். கையை தட்டுங்க. கையை வச்சாரு, ஜெபம் பண்ணாரு. என்ன பண்ணுச்சு? எல்லாம் பறந்து போச்சு. கண்ணுலேருந்து என்ன கொட்டுதான்? எங்கேருந்து மீன் சாப்பிட்ருப்பார் அவர். செதில் போய் உள்ளே உட்கார்றதுக்கு. கண்ணில் சின்ன துரும்பு விழுந்தாலே எப்படி அருவம் தெரியுங்களா? கண்ணெல்லாம் வீங்கி போயிடும். ஆனால் இப்போ எல்லாம் கொட்டுது. பழைய பாவம், பழைய நினைவு, பழைய எண்ணங்கள், அவர் பழசு என்னென்ன செஞ்சச்சோ எல்லாத்தையும் ஆண்டவர் கக்க வைக்கிறார். எதில் மூலியமா? செதில் மூலியமா. எல்லாத்தையும் கக்குன அப்புறமா ஆளுக்கு என்ன தெரிஞ்சா? கண்ணு தெரிஞ்சிச்சு. கண்ணு தெரிஞ்சு மனுஷன் சும்மா ஆகுறாங்க. சாப்பிட்டாரு, பலப்பட்டார். உடனே பண்ண வேலை, கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். சவுலே, அனனியாவே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு நான் தைரியத்தை கொடுத்து அனுப்புகிறேன். யாருக்கு? அனனியாவுக்கு. அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம், அடுத்த தரம் பார்க்கலாம். சங்கீதம் இல்லை, சாரி, 1 யோவான் 5:14. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அந்த தைரியத்தில் தான் அனனியா என்ன பண்ணாரு? போனாரு. மரியாளே, உன்னை அனுப்புகிறவர். யோசேப்பே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கிதியோனே, உன்னை அனுப்புகிறவர். அனனியாவே, உன்னை அனுப்புகிறவர். சவுலே, உன்னை அனுப்புகிறவர். மக்களே, உங்களை அனுப்புகிறவர் தேவன் அல்லவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதம் கண்டிப்பாக இதே தான் தொடர்ந்து மெசேஜ் இருக்கும். ஆவலோடு கூட எல்லாரையும் கூட்டுக்கிட்டு வாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட பேசினாரா? ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம். இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தர் கூப்பிட்டா இன்னைக்கு ரெடியா? ஆமென். கர்த்தர் கூப்பிடுறாரு. தேவன் என்னை அல்லவோ கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி நின்னா கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நம்மளை கொண்டு வந்ததே அவர் ஒரு நோக்கத்தோடு கூட. நமக்குள்ளாக அநேக காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இருக்குது, உனக்குள்ளாக இருக்குது. அந்த காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறார்? வெளியே கொண்டு வர. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்க வைத்தார் என்றால் உன் குடும்பத்தாரை ரட்சிக்க வைக்க. ஆமென். உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டால் அந்த அயல்வாசிகள் ரட்சிக்கப்பட. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு நாம் அநேக வருஷங்கள் கழித்துட்டோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு க்ளோரிமா மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கலாம், நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்பா தேவனே, இந்த அருமையான வேலையில் கர்த்தர் என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை கர்த்தாவே இன்றைக்கு நீர் சொல்லி என்னை கர்த்தாவே சபையின் மூலமாக என்னை அனுப்புங்க என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பேசுங்க, தேவனோடு கூட பேசுங்க. உனக்கு இன்றைக்கு சுவாசத்தையும் ஜீவனையும் கொடுத்து உன்னை குடும்பத்தோடு கூட உன்னை இதோ உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. அதனால் இன்றைக்கு கர்த்தாவே எனக்கு கொடுத்த வேலைக்காய் நன்றி, குடும்பத்திற்காய் நன்றி, எல்லாத்துக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் கர்த்தாவே என்னை நீர் அழைத்ததற்காக நன்றி, என்னை நீர் அழைத்ததற்காக நன்றி, என்னை ரட்சிக்க வைத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, இந்த வேலையில் மனதார கர்த்தரோடு கூட பேசுங்க. கர்த்தர் இந்த வேலையில் உங்களோடு கூட இடைப்பட பக்கத்தில் நின்றுருக்கிறாரு. அப்பா உன்னை அழைத்தவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுருக்கிறாரு. நீங்களும் சொல்லுங்கள், அப்பா எங்கே போகணும் நான் சொல்லுங்கள், நான் போகிறேன் அப்படின்னு கேளுங்கள். சொல்லுங்கள், ஏசப்பாக்கிட்ட சொல்லுங்கள், எங்கே போகணும்ப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர்
உங்களை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். எதுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எசிட்டேட் பண்ணாதீங்க, ஒருபோதும் பின்வாங்கி போகாதீங்க. தேவன் இல்லைன்னா நாம் ஒன்றுமில்லை, அவருடைய கரம் நம்மளை தாங்கலைன்னா ஒன்றுமில்லை. அதனால் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பாக இதோ கர்த்தாவே அடியேன் இதோ என்று சொல்லுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உன்னை சவுலை போல எடுத்து உபயோகிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் பவுலாக உன்னை மாற்ற இந்த வேலையில் காத்து கொண்டு இருக்கிறார். உலகத்திலே நீங்கள் பிடிப்பட்டு இருந்தால் கர்த்தர் உங்களை விடுவித்து இதோ பவுலாக மாற்றி கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் உங்களை விட்டு கொடுங்கள், எல்லாரும் விட்டு கொடுங்க. அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் ஐயா, நன்றிகள். பேசுங்க ஏசப்பா கூட பேசுங்க. அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. செய்தியை கேட்டதன் படி கர்த்தாவே நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க தேவனிடத்துல. வலது கரத்தை உயர்த்தி அப்பா என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அழைத்தவர் நீர் அல்லவா, கண்டிப்பாக நான் போவேன் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குறையுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்தடுத்தும். குறையுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் பயன்படுத்தும். ஆம் கர்த்தாவே எங்களையும் பயன்படுத்துங்க என்று சொல்லி இந்த வேளையில கர்த்தாவே யாரெல்லாம் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இருதயத்தை விட்டு கொடுத்தார்களோ அப்பா தேவனே இதோ கிதியோனை நோக்கி பராக்கிரமசாலியே என்று நீர் அழைத்தீரையா. அப்படியாக இந்த இடத்துல எத்தனை பராக்கிரமசாலிகளை நீர் எழுப்பினரோ நான் அறியேன், ஆனால் நீர் அறிவீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களை எழுப்பி கட்ட வேண்டுமாய் செபேக்கன் ஐயா. அவர்கள் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கட்டும் கர்த்தாவே. உம்மால் கூடாத
கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. ஆண்டவரே இனி காலம் செல்லாதே கர்த்தாவே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே ஆத்துமாக்களை சம்பாதிக்க ஆண்டவரே இது ஆட்கள் இல்லை கர்த்தாவே, அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீர் இன்றைக்கு கர்த்தாவே அவர்களோடு கூட பேசினதற்காக நன்றி. நீர் தான் அவர்களை அழைத்தீர் என்று ஆண்டவரே உணரத்தக்கதான உணர்வின் ஆவியை உச்செல்ல வேண்டுமாயிற்று வைக்கணும் ஐயா. எல்லாரும் கர்த்தாவை பயந்து நிற்காத படைக்க பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைத்திருக்கிறீர் ஐயா. அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் விக்கிர தோப்புகளும் கர்த்தாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே விலக்கப்படட்டும் கர்த்தாவே. இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரே அதை முறித்து போடட்டும், எரிந்து போடட்டும் கர்த்தாவே. அவர்கள் கர்த்தரிடத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து அப்பா தேவனே என்னை எடுத்து உபயோகிக்க என்று சொல்லி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கத்தக்கதான இருதயத்தை தாங்க ஐயா. என்னென்ன காரியங்கள் அவர்களை பின்தங்க வைத்து பிடித்து கொண்டே இருக்கிறதோ ஆண்டவரே சங்கீதம் 107:14 வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தர் நீர் அந்த கட்டுகளை அறுப்பீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. விடுதலை பெறட்டும் கர்த்தாவே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாற்றப்படட்டும் ஐயா. இனி காலம் செல்லாதே, கர்த்தர் எனக்காக எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட புறப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. அப்பா தேவனே இப்படியாக கர்த்தாவே ஒவ்வொரு மக்களோடு கூட நீர் இடைப்பட்டு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே பாஸ்டர் குளோரியை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் எப்பொழுதும் பூர்ணமாய் விளங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சபையாக மகளை கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே லட்சக்கணக்கான மக்களுக்கு ஐயா ஆண்டவரே செய்திகள் போய் சேரட்டும் ஐயா. அநேகரை பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி எழுப்பட்டும் ஐயா. அப்படியாக மகளை இன்னும் அதிகமாய் கர்த்தாவே பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தாவே மகளை நீர் கர்த்தா ஆசீர்வதித்து உம்முடைய பலத்தினால் இடை கட்டினதற்காக நன்றி. அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தாவே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கு மகள் வந்த கர்த்தாவே ஆண்டவரே இதோ பகிர்ந்து உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டது ஆண்டவரே நல்லது என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் புறப்பட்டு போய் ஆண்டவரே இதோ கர்த்தா விதைக்கப்பட்ட அந்த காரியங்கள் ஆண்டவரே முளைக்கட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விதைகள் முளைக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே துளிர்க்கட்டும் ஐயா. ஆண்டவரே மரமாக மாற்றப்படட்டும், பலன் தரட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. நீர் அப்படியாக பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால் வேலியிட்டு பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கர்த்தாவர்களை எழும்பி பிரகாசிக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு கர்த்தாவ நபரும் என்னென்ன காரியத்திற்காக எதிர்பார்த்து வந்தார்களோ ஐயா அப்பா தேவனே அந்த காரியங்களை கர்த்தாவே நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன். வருகிற நாட்களிலே கர்த்தாவே இதோ கர்த்தாவே எல்லா கேர்சல்களும் ஐயா ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தாவை சந்திக்கட்டும் ஐயா. ஆண்டவரை சேகரிக்கட்டும் உம்முடைய ராஜ்யத்திலே கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தா நீர் வரும்பொழுது ஐயா நாங்கள் இதோ இந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்தோம் என்று சந்தோஷத்தோடு கூட கர்த்தா உமக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லையே கர்த்தாவே. முதியோர்களை முத கருத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஜெபிக்கிற வீராங்கனைகளாக அவர்களை மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அமர்ந்திருந்த கர்த்தாவே நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க என்று சொன்னதின்படி கர்த்தாவே முதியோர்கள் வீட்டில் இருப்பவர்கள் கர்த்தாவை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஆண்டவரே ஜெபித்து கர்த்தாவை ஜெயமெடுக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விழுந்து போனால் நாங்கள் எழுந்திருப்போம், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி திரும்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அலங்கத்திற்கு திரும்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அப்படியாக பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பேரு பேராய் தொட வேண்டுமாய் செபிக்கிறோம். வருகிற நாட்களில் அவர்கள் ஊழியக்காரர்களாக எழும்பட்டும் கர்த்தாவே. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சபையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஐயா ஆண்டவரே வருகிற நாட்களிலே உமக்கென்று கர்த்தாவது ஏதாவது செய்கிற ஊழியக்காரர்களாக எழுப்புகிறதற்காக நன்றி. சுவிசேஷங்களாக போதகர்களாக ஆண்டவரே மியூசிஷியன்ஸ்களாக கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாதி கர்த்தனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக வர்ஷிப் லீடர்ஸ்களாக மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு கர்த்தா பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்கள் எழும்பி
பிரகாசிக்கட்டும் ஐயா. எல்லா கிதியோன்களாக மாற்றப்படச்சும் கர்த்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே எல்லாவற்றையும் உதறி போட்டு நான் கர்த்தருக்கென்று எழும்புவேன் என்று சொல்லி கர்த்தாவே திரும்பவும் விழாத படைக்க ஆண்டவரே கால்கள் வேரூன்றி நிற்கும்படியாக செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாம மகிமைப்பட பெரிய காரியங்களை செய்வீராக ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே முதியோர்லிருந்து சிறிய கை குழந்தை வரைக்கும் எல்லாரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. ஊழியக்காரர்களையும் கூட பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. எங்கள் குடும்பத்தையும் பாஸ்டர் சில்வஸ்டர் குடும்பத்தையும் பாஸ்டர் இமானுவேல் குடும்பத்தையும் கூட கர்த்தாவே பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் நாங்கள் நிலைத்து நின்ற கர்த்தாவே ஆண்டவரே எல்லாருக்கும் கர்த்தா வார்த்தை பகிர்ந்து கொடுத்து ஜெயமெடுக்க நீர் உதவி செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகோதரிகளும் கூட கர்த்தாவே புத்தி உள்ள ஸ்திரீகளாக மாற்றப்பட்டு ஆண்டவரே வீட்டை கட்டட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆவிக்குரியான வீட்டை கட்டி எழுப்பட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பகுதியில் நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் எல்லார் மேலும் கர்த்தாதி கர்த்தனே நீர் கர்த்தா பொறுப்பேற்று வெளியிட்டு பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். கண்களை மூடி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானோட ஐக்கியமும் என்றென்றும் ஒவ்வொருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்.